தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய தினம் 76ஆம் நாள் நிகழ்வில் இன்றைக்கு கதை சொல்லக்கூடிய பேராசிரியரை பற்றிய ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால், விரும்பி ஐயாவே நான் ஒரு கதை சொல்றேன்னு வந்திருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. அதுதான் எனக்கு நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க பேராசிரியர் அவங்க புனிதவதின்னு நினைக்கிறேன். புனிதவதி அம்மா தான் ஆமாங்க ஐயா. சொன்னாங்க. அவங்களோட தான் கல்லூரியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. ஆங்கிலத் துறையில இருக்கீங்க. ஆமாங்க ஐயா. உண்மையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, கூப்பிட்டு நானும் ஒரு கதை சொல்றேன்னு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு கூட நம்முடைய தோழர் மதுரை புதுச்சேரியில இருக்கக்கூடிய வானொலி நிலையத்தில் இருக்கக்கூடிய உமாமோகன் தோழரும் இன்னைக்கு ஃபோன் அடிச்சு நானும் கதை சொல்றேன்னாங்க. எங்களுக்கு இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். கீரா ஐயாவுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்பது நீங்களாக வந்து ஐயா நானும் கதை சொல்றேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இதுதான் கீரா ஐயா இன்னமும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான மிகப்பெரிய அடையாள கூறுகளில் ஒன்றாகவே நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இளமாறன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். காலத்தினுடைய அருமை கருதி அவர்கள் இன்றைய தினம் கதை சொல்ல வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து கதை சொல்ல பேசக்கூடிய பேச்சாளரை பொதுச் செயலாளர் வரவேற்புரையோடு அவரை அறிமுகம் செய்வார். ஐயா நீங்க கதையை தொடங்க. சரிங்க ஐயா. தமிழ்நாடு இலக்கிய மன்றம் நடத்தும் நூற்றாண்டு கண்ட ஆளுமை கரிசல் இலக்கிய தந்தை கீராவின் நாளும் ஒரு கதை. முதல்ல நல்லா இருந்தது, இப்ப சரியா கேட்கல ஐயா. இப்ப கேக்குதுங்களா? இப்போ ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. பேப்பர் ஏதோ பறக்குதா என்னன்னு தெரியல, ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது. பேசுங்க. கேட்கல. இல்லை வந்துருங்க. இந்த லேப்டாப் நம்ம என்ன ஒன்றும் சரிப்பட முடியாது போல இருக்கு. நீங்க ஹெட்போன் இல்லாமே பேசலாங்க. இல்ல ஹெட்போன் இல்லாம பேசினா கூட நல்லா தான். இப்பொழுது கேக்குதுங்களா நான் பேசுறது? அழகா கேக்குது. அழகாவும் இருக்கீங்க. நன்றிங்க ஐயா. மடிக்கணினியை நம்பி இந்த தாமதத்தை மன்னித்திருங்கள். இல்ல, தொழில்நுட்பத்தை நம்பி மனுஷன் என்னைக்குமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். உண்மைங்க ஐயா. இலக்கியமும் சொல்றது அதுதான். இந்த உலகம் மதிக்கல அப்படின்னா எதிர்காலத்துல இதுதான் நிலைப்பாடு. சிந்திக்கிறது கூட தெரியாம போயிடும். உண்மையா இந்த பொருள் முதவாத நம்பி ஓடக்கூடிய இந்த மக்களிடம் இந்த மாதிரியான ஒரு கல்வி, இந்த மாதிரியான ஒரு இலக்கியம் தரக்கூடிய இந்த மனித நேயம் இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டு வருதோ என்ற ஒரு கவலையின் இடையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆங்கில துறையா இருந்தாலும் அந்த தமிழ் என்ற ஒன்றுடைய பற்றா இல்ல காதலா என்று தெரியவில்லை. என்னை தமிழ் மேல் ஆர்வம் கொண்டு முதலில் நான் தொடங்கியது என்னவோ கீரா ஐயாவிடமிருந்து அந்த பூவை என்ற ஒரு கதையை படித்து எப்படி எழுதினாரு இந்த மாதிரின்னு ஒரு அறியாமையில் இருந்து பிறகு ஜெயகாந்தன், ஜெயமோகன் இந்த மாதிரியான ஒரு படைப்பாளிகளை படித்து தமிழ் மேற்கொண்ட ஆர்வத்தோடைய வெளிப்பாடு இன்று நான் உங்களின் முன் நிற்பதுங்க ஐயா. சரி, நான் தொடங்குகிறேன் நேரத்தை காலத்தை கழுதி. ஓகே. தமிழ்நாடு இலக்கிய மன்றம் நடத்தும் இந்த நூற்றாண்டு கண்ட ஆளுமை கரிசல் இலக்கியத்தின் தந்தை, சாகித்ய அகாடமி விருந்தாளர், கீராவின் நாளும் ஒரு கதை என்ற இந்த மகத்தான உண்மையான இலக்கிய வழி, இணைய வழி தொடரை நடத்தி வரும் இலக்கிய மன்றத்திற்கும் இலக்கிய உலகத்திற்கும் என்ற முதல் வணக்கம். ஒரு நிகழ்வை ஒரு நாள் செய்யலாம், அது வெற்றின்னு கூறுவாங்க. 2 நாள் செய்யலாம், அது மாபெரும் வெற்றி. இல்ல 3 நாள் அது சூப்பர் மெகா ஸ்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு 100 நாட்களை ஒரு நிகழ்வு நடக்குது என்றால் அது எப்படி வர்ணிப்பதும் தெரியவில்லை. அது தமிழில் ஏதோ ஒரு சொல்லு உண்டா, மகத்தான மிகப்பெரிய இதை தாண்டி வேற ஏதாவது சொல்லு உண்டா என்ற சிற்றறிவுக்கு எட்டவும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு செயலை நடத்தி வரும் இந்த தமிழ்நாடு இலக்கிய மன்றத்திற்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எனக்கு இந்த 76ஆம் நாளில் வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை பாராட்டி, எழுத்தாளர் முத்து பாரதி ஐயா இருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைய வழியில் இன்று இணைந்திருக்கும் அனைவரையும் வணங்கியும் வரவேற்றும் நான் என் கதைக்குள் செல்கிறேன். முதலில் இந்த கதையினுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்னு சொல்லுவாங்க, இந்த இடம் எங்க இருக்குதுன்னு. ஏன் அவர் கரிசல்னு சொல்றாங்க? கரிசல் ஏன் அவர் கரிசல் நாயகன், கரிசல் எழுத்தாளர் சொல்றதுக்கான காரணம் அவருடைய அந்த கோவில்பட்டி கோவில்பட்டி என்ற அந்த ஊர் தான். கோவில்பட்டியை சுற்றி வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் இந்த கரிசல் இலக்கியம். அதுல அற்புதமான ஒரு வரி நான் பள்ளி புத்தகத்தில் படிச்சேன். அது ஆக்சுவலா என்ன வகுப்புன்னு தெரியவில்லை. பெய்ந்து கெடுக்கின்ற மழையை சார்ந்து வாழும் மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம். இது 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 எப்படி நான் இத மிஸ் பண்ணேன்னு தெரியல, விட்டேன்னு தெரியல. அது முதலில் நான் இந்த மாதிரியான ஒரு உன்னதமான எழுத்துக்களை தமிழ் பள்ளி புத்தகங்களில் கொடுத்ததுக்கு நான் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நான் பேச கேக்குதுங்களா? ப்ராப்ளம் இல்லைங்களா? ஏன்னா பேசலாம் இல்ல? கேக்குதுங்களா? நன்றிங்க ஐயா. கு. அழகிரிசாமி தொடங்கி வைத்து, அவர்தான் முதலில் இந்த கரிசல் இலக்கியத்தை தொடங்கி வைத்து, பின் கீரா முன் எடுத்து அதில் ஆணி வியராக நின்று இன்று அந்த இலக்கியத்திற்கு ஒரு மகத்தான ஒரு பெயரையும், அந்த கரிசல் இலக்கியம் என்றால் கீராதான் என்ற ஒரு பிம்பத்தையும், ஒரு பிம்பம் சொல்லக்கூடாது, ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை கூறி அவருடைய எழுத்தின் மூலியமாக இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால்தான் நான் அதை தவிர்த்து விட்டேன், அது மறைந்த சந்தி இதெல்லாத்தையுமே. ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், இன்றும் பூமணி, வீர வேலுச்சாமி என்ற எழுத்தாளர்கள் இன்றும் அதை இன்னும் எடுத்துக்கொண்டு நடத்தி செல்கிறார்கள். இதை நான் இத்தகைய ஒரு தொடக்கத்தோடு நான் கதைக்குள் செல்கிறேன். நான் முதலில் எடுத்தது என்னவோ பூவை தான். சரி, நான் பூவையே பேசிடுவோம். ஏன்னா நான் முதல் தொடங்கிய கதையும் அதுதான். பிறகுதான் அந்த ஜெயகாந்தன், ஜெயமோகன், இமயம், அந்த பெருமாள் புக்கன் அந்த வழியில் நான் சென்ற காரணத்தினால், ஆனால் அது ஏனோ அது வேற யாரோ எடுத்துட்டாங்க போல. அவங்களுக்கு நன்றியையும் கூறி, சரி அடுத்த ஆப்ஷனா பாக்குறப்போ எனக்கு இன்றைக்கும் ஒரு ஆச்சரியத்தையும் தரக்கூடிய ஒரு கதையா நான் பார்த்தது இந்த தான் என்ற கதை. அது காரணம் என்னன்னா, தலைப்பே ஒரு வித்தியாசமா இருக்கு. அது என்னன்னா தான். எப்படி ஒரு எழுத்தாளன் ஒரு தான் என்ற வார்த்தையை, தான் என்ற சொல்லை அது ஒரு தலைப்பா வைக்க முடியும்? அந்த கதையை நான் பல நாள் அது சிந்தித்த பிறகுதான் தெரிஞ்சது, அந்த தான் வேறு ஒன்றும் அல்ல, அது தான் என்பது தான். அதாவது ஒவ்வொருவரும் படிப்பவர் அதான் அவர் குறிப்பிடுகிறார் என்று நான் அறிந்து கொண்டேன், என் சிற்றருக்கு ஏற்றார் போல். ஓகே, அடுத்ததாக இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள். உச்சிமல்லை, அவர் தான் இந்த கதையினுடைய புரோட்டகனிஸ்டர்களுடைய ஹீரோ. அவர் மனைவியாக புன்னைவனம் வருவாங்க. அவருடைய குழந்தையாக நிறைக்குளம் என்ற ஒருவர் வருவாங்க. அடுத்தது சோலைன்னு ஒருத்தவங்க வருவாங்க. இந்த கதை, இந்த கேரக்டரைசேஷன், இந்த கதாபாத்திரங்களை பார்க்கிறப்போ தமிழிலோட 5 இணை இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அத்தனையும் நம்ம இந்த கதை மாந்தர்கள் கொண்டு வந்துட்டாரோ கீரா என்ற வகையில் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. காரணம், குறிஞ்சிக்கு இணையா உச்சிமலை, அந்த மலை சார்ந்த உச்சியில் இருக்கக்கூடிய மலையை குறிப்பிடுகிறது போலவும், முல்லை என்ற ஒரு திணைக்கு சோலை எனக்கூடிய அதை நம்ம ஒப்பீடு செய்யலாம். மருதம் என்ற ஒண்ணுக்கு நிறை குளம், இந்த குளம் அந்த வயல் குளம், அதை நம்ம தான் பார்க்கலாம். நெய்தல்ந்து வரக்கூட இந்த புன்னைவனம், அதாவது அந்த நெய்தல் கடற்கரை ஓரமாக வளரக்கூடிய அந்த மரத்தை யாரு குறிப்பிடுறான்னு கத்துக்கலாம். அடுத்தது நீங்க கேட்கக்கூடியது இந்த பாலை தானே. இந்த பாலை என்னவா இருக்கும்? அது பாலை பற்றி இந்த கதாபாத்திரம் எதுவும் இல்லையா என்று கேட்டால் இருக்கு. அது நான் கடைசியாக அது சொல்கிறேன், அது யார் என்று. ஓகே, இந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, ஆங்கில சொல்லுவாங்க இன் மீடியா ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன் மீடியா ரெஸ்ட்னா முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல, திடீர்னு தொடங்குது.
அதாவது முன்பு என்ன நடந்தது தெரியாம ஒரு 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 நிகழ்வினுடைய நடுவில் இருந்து தொடங்குவது போல இந்த கதை தொடங்குகிறது. அதாவது எல்லோரும் சர்க்கஸ்க்காக, அதாவது இந்த சர்க்கஸ் என்ற ஒன்றுக்காக சர்க்கஸ் நிகழ்வு பார்க்கறதுக்காக எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறாங்க. அதுல நம்மளுடைய இந்த ஹீரோவாகிய அந்த தலைவனாகிய இந்த உச்சிமலையும் தன் குடும்பத்தோட, அதாவது புன்னைவனம், நிறைகுளம், மூவரும் அந்த சென்று அந்த பேருந்து இடத்துக்கு போறாங்க. அங்க அவர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அந்த கிராமத்திற்கும் அவர் வந்து அந்த கிராமத்தை எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அந்த பட்டிகளுக்கும், அது அக்கப்பக்க பட்டிகளுக்கும் சிற்று கிராமங்களுக்கும், அதாவது அவருடைய அந்த தமிழ் அந்த இலக்கண சொல் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஊர் சொல் சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே இந்த கதைகளில் தெரிஞ்சிருக்கு. அது அந்த அளவுக்கு அது அழகானதாகவும் படிப்பதற்கு ஓகே, அந்த அந்த ஊரோடு நம்ம கலந்த மாதிரியான ஒரு உறவையும் உணர்வையும் நமக்கு அதை ஏற்படுத்தது என்றுதான் கூற வேண்டும். அந்த அந்த அக்க பக்கத்துல உள்ள எல்லா கிராம மக்களும் அங்க வந்து நிக்கிறாங்க. இவரும் அங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அந்த இவங்களும் உச்சிமலையும், புலைவளமும், நிறைகுளமும். அங்க பார்த்தா கூட்டம் அதிகமாகுது. ஆனா எந்த ஒரு பேருந்தும் வரல. ஏன் வரல, எதுக்கு வரலன்னு எந்த குழப்பமும் தெரியல. ஒரு பேருந்து வருது, கூட்டமா வருது, அப்படியே மறைஞ்சிடுது, அப்படியே சென்று விடுது, நிக்காமல் சென்று விடுறது. அனைவரிடமும் ஒரு 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 நிம்மதியற்ற ஒரு உணர்வு வருது. அதை எப்படி அதை எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அந்த பேருந்தையும் அந்த மக்களையும், பேருந்து நிற்காமல் சென்று கொண்டு இருக்கிறது, ஆனால் மக்களோ வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று வர்ணிப்பார். சோ அது வந்து நம்மளுடைய உணர்வுல பாத்தீங்கன்னா, என்னடா இது ஒரு 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 வகையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த கதை முழுவதும் ஏதோ நாம் அருகாமையில் இருந்து நாம் பார்ப்பது போல இருக்கும். ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த வீடியோ எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான இந்த ஒரு நரேஷன், இந்த கதையினுடைய ஓட்டம் இருக்கும். நாம் அங்கு ஒருவராக நின்று அந்த புன்னைவனத்தையும், சோலையையும், அந்த நிறைகுளத்தையும் நாம் பார்ப்பது, நாம் அங்க ஒரு பார்க்கிறது, இங்க பார்ப்பது போல மிக அழகாக அந்த வர்ணிச்சிருப்பாரு, அதை வடிவமைச்சிருப்பாரு. அது கீராக்கே உரிய ஒரு பாணியும், அது வந்து அவருக்கான ஒரு பண்பும் ஆகும் இந்த எழுத்துல. அடுத்தது அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு பேருந்து வருது, பார்க்காமல் நிற்காமல் அப்படியே போகுது. இத பார்த்த நம்மளுடைய உச்சிமலை என்ன ஆகுறாரு, என்னடா இது, நம்ம கூட்டம் வந்துட்டோம், சர்க்கஸ் கூட்டிட்டு போறோம்னு பார்த்தா எந்த பேருந்தும் நிக்கல. நம்ம குழந்தை வேற காத்திருக்கிறான் ரொம்ப நேரமா, அவன் ஏதாவது யோசிச்சிட போறான்னு அவன் திரும்பி பார்ப்பது போல இதெல்லாம் அந்த கதைகளை இருக்காது. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆங்கிலத்துல ஒரு அற்புதமான ஒரு வரி உண்டு, ஆத்தர் இஸ் டெட்னு சொல்லுவாங்க. ஆத்தர் வந்து அவர் எழுததோட முடிஞ்சிருச்சு அவருடைய செயலானது. நாம் என்ன படிக்கிறோமோ, ஒரு ரீடரா நம்ம கதையை நாம் எப்படி படிக்கிறோமோ, நாம் அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும், நாம் அதற்கு பொருள் கொடுக்க வேண்டும். இத வந்து ஆக்சுவலா 1950s 1960s தோன்றிய ஒரு கிரிட்டிசிசம், ஆக்சுவலா தியரி இது. ஆனா இத வந்து 1974 வந்து மிக அழகாக அவரு எழுதியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான ஒன்று அது. எப்படி அவருக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டதுன்னு தெரியல. ஒரு 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 உலகளவையில ஏற்பட்ட ஒரு தாக்கம் எப்படி அந்த கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய கீராவிற்கு இது தோன்றியதுன்றது அடுத்த மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சோ அப்படி இருக்கிறப்போ பாப்பாரு, திரும்பி பாக்குறேன், நம்ம தெரியும், பார்த்தா கீழே வந்து நிறைகுளம் வந்து இருப்பான். அவன் மனசு நோக்கிடக்கூடாதுன்னு அவன் சொல்லுவான், டே எல்லா மக்களுமே வந்து சர்க்கஸ் தான் போறாங்க போல, அதனாலதான் வந்து பேருந்தெல்லாம் கூட்டமா போகுது, நிற்காம போகுதுன்னு வர்ணிப்பாரு. இத புரிஞ்சுக்கிட்ட அந்த நிறைகுளம் அழகா வந்து ஒரு சிரிப்போட அம்மாவை பார்ப்பான். அம்மாவை பார்த்துட்டு அற்புதமா சொல்லுவான். அது எப்படி வர்ணிப்பாருன்னா, புருவத்தை உயர்த்தி நெசந்தானோ, அதாவது அவனுக்கு தெரியும் என்ன எது உண்மை எது பொய்ன்னு. ஆனா ஒரு புருவத்தை உயர்த்தி நெசந்தானோ ஒரு புன்னகையோட கேட்கிறப்போ அது தெரியுது எவ்வளவு ஒரு அந்த அந்த குழந்தைக்கே உரிய ஒரு குறும்பாக அந்த அந்த எழுத்துக்கள் அவர் கீரை வந்து குழந்தையாவே மாறி எழுந்தது போல இருந்தது அந்த அந்த வரியை படிக்கிறப்போ. அவர் சொல்லுவாரு, அந்த குழந்தை சொல்லும், நெசந்தானோ இருக்குமோ என்று கேட்பது போல, அம்மாவோட சொல்வது போல சொல்லிட்டு, இந்த யானை, சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் பார்க்க எல்லாரும் பிரியப்படுவாங்க இல்லையா, நம்மள போலதான் இருப்பாங்க, அதனாலதான் கூட்டம் போகுது என்று அந்த குழந்தை தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிச்சான், சமாதானம் பண்ணி கொண்டது போல எழுதியிருப்பாரு. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு என்ன வயதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த கதை நடக்கக்கூடிய இந்த நேரம் தெரியல. அது ஆச்சரியமான ஒன்று. அரிஸ்டாட்டிலோடைய தியரி சொல்லும், அது பிளாட் ஆக்ஷன் டைம் சொல்லும். அதுல முக்கியமான ஒண்ணு டைமே இங்க இல்ல. ஆனா அது பின்னாளில் நிறைய பேர் அது தேவையில்லைன்னு சொன்னாங்க கதைகளில்.
ஆனா இதுல வந்து அவர் அதை நேரத்தை முற்றிலுமாய் அதை இது பண்ணி எழுதியிருப்பார், விட்டுட்டு எழுதியிருப்பார். இந்த கதை நரேஷன் வந்து மத்த எல்லா கதைகளுக்குமே, பெரும்பாலான கதைகளுமே வரும். அது அந்த நேரத்தை குறிப்பிடாம எழுதுறது. அது பின்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது அது ஏன்னு நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். அதை பார்க்க யாருமே யாருமே அந்த போவாங்க சொல்லி நினைச்சு விட்டுருவார். இதுக்கப்புறமா தான் அவங்களுடைய மனைவி பார்ப்பாங்க. அந்த மனைவி வந்து அந்த குழந்தையை பார்த்த பின் அப்படி சுத்தி பார்க்கிறப்போ ஒரு ஒரு தன்னை போலவே ஒரு 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 சில்க் புடவையை கட்டி கொண்டு வரக்கூடிய, இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவருடைய மனைவி ஆகிய புன்னைவனம் வந்து சில்க் புடவை கட்டியிருக்காங்க. இது ஒரு அழகான ஒரு உவமையோட சொல்லியிருப்பாரு அது. எந்த ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த உச்சிமலை உச்சிமலையும் குழந்தையாகிய நிறைக்குளமும் புன்னைவனத்தை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷனுமே இருக்காது. ஆனா இது மறைமுகமா சொல்லியிருப்பாரு. இன்னொருத்தை சார்ந்து சொல்லியிருப்பாரு அவரு. எழுத்துல அவ்வளவு அழகான ஒன்று அது. இதெல்லாம் வந்து மாடர்னிஸ்ட் டெக்னிக்னு சொல்லுவோம். அது ஒரு 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 புதுமையான ஒரு நரேட்டிவ் டெக்னிக்ஸ் இது எல்லாமே. அது வரக்கூடியது. அது அப்படியே இந்த எழுத்துக்களில் அது இடம்பெற்றிருந்தது. நான் பாக்குறப்போ இன்னும் ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் வந்து 20ஆம் நூற்றாண்டு தொடங்கி விஷயங்கள் தான். இந்த புதுமையான ஒரு வடிவங்கள், இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே. எப்படிடா அவருக்கு அப்பவே அது தெரிஞ்சது என்ற ஒரு ஆச்சரியத்தோட தான் நான் இதை படிக்கவும் செஞ்சேன். அதே ஆச்சரியத்தோட இப்ப நான் உங்களிடம் பேசிக்கொண்டும் இருக்கிறேன். அந்த பெண்ணை பார்த்து கேட்பாங்க. ஒரு ஒரு தன்னை போலவே ஒரு அழகான ஒரு பெண் வரும் பொழுது ஒரு ஒரு உரையாடல் செய்ய தோணும். அது பேராசையா இல்ல வந்து தன்னை விட அழகா அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் அவரு உள்ள போகவே இல்லை. கேட்கிறாரு, எங்க நீங்களும் சர்க்கஸ் தான் போறீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அழகான ஒரு அந்த பெண் வந்து சொல்லுவாங்க. அது அது எப்படி வர்ணிப்பாருன்னா, அந்த காதுல வந்து இந்த பாம்பட்டத்தை வந்து அப்படியே ஆட்டி இருந்து சொல்ற மாதிரி வர்ணிப்பாரு. அதாவது கோபமா வேகமா ஆட்டுறப்ப அந்த காதினுடைய கம்மலும் அழகா சேர்ந்து அதுவும் இல்லை இல்லை என்று கூறுவது போல, எப்படி வந்து அந்த சிலப்பதிகாரத்துல அந்த கொடி வந்து உள்ளே வராதே என்று கூறியது போல இங்க அந்த கம்மலும் கூறியது போல இருக்கும். இதுல ரசிக்கிறப்போ எப்படி இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு இலக்கியத்தை வந்து நம்மளால சொல்ல முடியும் என்ற ஒரு விஷயத்த வந்து அவர் ரொம்ப அழகா அதை சொல்லியிருப்பார். இல்ல நாங்க வந்து அங்க போகல, நாங்க வந்து ஒரு அவசரமா துட்டிக்கு போறோம். நான் முதலில் பாக்குறப்ப துட்டினா என்னடா அதுன்னு பாக்குறப்பதான் தெரிஞ்சு. ஏன்னா நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் துட்டி என்பது இல்லை. அப்ப நம்ம தேடுறப்பதான் தெரிஞ்சு துட்டினா ஒரு இறப்பு சம்பந்தப்பட்ட ஒன்று. இரங்கல் கூட்டம் மாதிரி, அந்த இறந்துட்டாங்க அவங்களை பார்க்க போற மாதிரி சொல்லுவாங்க. நான் அதுக்கு போறேன், நான் அந்த துட்டிக்கு போறேன் நானு. அங்க போற அங்க 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 நாங்க போனாதான் வந்து வேகமா எடுப்பாங்க. என்னத்தை எடுப்பாங்க, என்னத்தை செய்வாங்க தெரியல. ஏன் வந்து அந்த இறப்புக்கான ஒரு அட்டன் பண்றதுக்கு கலந்து கொள்வதற்கு ஒரு ஒரு பெண்ணானவள் பட்டு சேலை, அதாவது சில்க் சாரியை போட்டுக்கொண்டு போக வேண்டும், உடுத்தி கொண்டு போக வேண்டும் என்பதும் அது கீராக்கே உரிய ஒரு நக்கலான ஒரு எழுத்துல அது வெளிப்படும். அதோட நிக்கல அவங்க. என்ன சொல்லுவாங்க, சுத்தி பார்ப்பாங்க. அந்த கழுத்து சுத்தி பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், இங்க உள்ள அத்தனை பேரும் அந்த தொட்டிக்கு தான் போறாங்கன்னு சொல்லுவாங்களாம். எங்க அடுத்த கேள்வி இந்த புன்னைவனம் கேட்ற போறான்னு அடுத்து சொல்லுவாங்க. சொல்லுவாங்கன்னா, இல்ல இல்ல அது வந்து ரொம்ப பெரிய துட்டி, அது ரொம்ப பெரிய ஆளு அது, அதனால நாங்க எல்லாரும் போறோம். ஆனா இது இது எப்படின்னா ஒரு ஒரு இருவருடைய அந்த மன ஓட்டத்தையும் அந்த இருவருடைய அந்த 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 உளவியலான ஒரு உணர்வையும் அழகா தன்னுடைய கதைகளை வெளிப்படுத்தியிருப்பாரு அந்த எழுத்தாளர். சோ சொன்ன உடனே அவர் அமைதியா ஆயிடுவாங்க. அடுத்ததுக்கு போயிடுவாங்க. அப்பதான் வந்து அடுத்து நம்ம கேமரா திரும்புற மாதிரி இந்த பக்கம் திரும்பினா நம்மளுடைய உச்சிமலை இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, சுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு சோலை என்ற ஒரு நபர் வருவார். அவர் வாயில வந்து அந்த வெற்றிலையை போட்டுக்கொண்டு அப்படியே மென்னபடி அதனால அழகா வர்ணிச்சிருப்பாரு. அந்த சிவந்த பற்களும் அந்த சிவந்த வாயினோட வெற்றிகளை மென்னியபடி வந்து சொல்லுவாரு. இவரு சும்மா இருக்காம இவரும் கேட்பாரு, எங்கப்பா நீ இங்க சர்க்கஸ்கா போறன்னு கேட்பாரு. இவருக்கு என்னன்னா, யாராவது என்னோட வந்துட மாட்டாங்களா என்ற ஒரு எண்ணமா, இல்ல வந்து நான் மட்டும்தான் போகணும் என்ற ஒரு எண்ணமா என்பது வந்து இப்ப வெளிப்படாது, பின்னாடிதான் வெளிப்படும் அதனுடைய உணர்வுகள் எல்லாம். அப்படி இருக்கிறப்ப அவர் சொல்லுவாரு, எங்க இந்த மாதிரி வந்து நீங்களும் சர்க்கஸ் தான் போறீங்கன்னு கேட்கிறப்ப அவர் சொல்லுவாரு, அந்த வர்ணனைப்பு அவ்வளவு அழகா இருக்கும். அது எப்படின்னா, ஒரு ஒரு எழுத்தாளன் எந்த அளவுக்கு தன் எழுத்துக்களில் ஆர்வம் இருந்தா, தமிழின் மேல் அந்த எழுத்துக்களின் மேல் ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அவர் சும்மா எழுதியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து இல்ல நான் போகல, நான் இங்க போறேன்னு எழுதியிருக்கலாம். ஆக்சுவலா அவர் கல்யாணத்துக்கு போறேன்னு வர்ணிப்பு சொல்லுவாரு, அவ்வளவுதான். ஆனா அந்த எழுத்தாளர் அப்படி அப்படி அவர் வர்ணிக்கவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை.
அந்த வாயில அந்த வெத்தலையை போட்டுக்கொண்டு பேசினால் எப்படி இருக்குமோ அப்படியே அந்த எழுத்தும் அதே மாதிரியே இருக்கும். சூப்பரா வர்ணிப்பாரு. நீனும் நான் கல்யாணம் போகல அந்த எப்படி அந்த வாய் வெத்தலை போட்டு பேச முடியுமோ, பேசினால் எந்த மாதிரி உச்சரிப்பு வருமோ. நான் ஆக்சுவலா நான் அதை பண்ணியும் பார்த்தேன். செஞ்சும் பார்த்தேன். நான் சாப்பாடு ஒண்ணு வாயில வச்சுக்கிட்டு நான் இந்த இந்த வரியை பேசி பார்த்த போது அந்த ஒவ்வொரு எழுத்தும் அது அவ்வளவு அழகா உச்சரிப்போட வந்திருந்தது. அப்பதான் தெரிஞ்சது ஒரு எந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த மொழியின் மேல், தமிழின் மேல், அந்த எழுத்து பணியின் மேல் அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்படியே வர்ணிப்பாரு. இல்ல நான் கல்யாணத்துக்கு போறேன்னு வர்ணிப்பாரு. அப்புறமா அவர் அவர் போயிடுவாரு. சொல்லிட்டு போயிட்டு இங்க போவாருன்னா அவர் பார்த்துட்டே இருப்பாரு. அவர் அங்க நேரா போறவர் ஒரு மரத்தை பக்கத்துல போய் அதை துப்பிட்டு வருவார். வந்துட்டு சொல்லுவாரு, இல்ல இல்ல இது கல்யாண சீசன் தானா இதுன்னு கேட்பாரு. இவரும் அப்படியா என்று அமைதியா விட்டுட்டு போயிடுவாரு இவர். சோ இந்த மரபத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பனா செட்டிங்ஸ்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அது மேற்கூரையெல்லாம் இல்ல. சுத்தி மரம், ஒரு ரோடுக்கு பக்கத்துல மக்கள் நிக்கிறாங்க. இத அவர் சொல்லவே இல்லை. நம்மளாதான் இதை இமேஜின் பண்ணிக்கணும். சோ இதுதான் ஒரு எழுத்தாளனுடைய மிகப்பெரிய ஒரு 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 பவர்னு சொல்லுவேன், நான் சக்தின்னு சொல்லுவேன். ஏன்னா நானே எல்லாம் சொல்லிட்டேன்னா இப்ப நீங்க எதுக்குதான் இருக்கிறீங்க? சோ அந்த ஒரு கேள்வியை அடிக்கடி இந்த கதையில் நமக்கு வெளிப்படும். ஏன்னா சிலதெல்லாம் நம்மளேதான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், நம்மளேதான் எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கும். அது இந்த உதாரணம் இது. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மரம். சோ அப்பதான் அப்படியே பேசிட்டு பார்த்துட்டு திரும்பினா ஒரு பஸ் ஒண்ணு வரும், சாரி ஒரு லாரி ஒண்ணு வரும். அந்த லாரி என்ன சொல்லுவாரு, லாரியை பார்த்துட்டு இங்க என்னுடைய மனைவி புன்னையவன் சொல்லுவாங்க, அவரு ஒரு ஏக்கமா பார்க்கிற மாதிரியான உணர்வு கண்டிப்பா இதுல இருக்காது, நம்மளே புரிஞ்சுக்கணும். அந்த ஏக்கத்தை கண்ட நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நீ வேணா கையை நீட்டி பாரு, ஒருவேளை நின்னுச்சுன்னா அதுல ஏறலான்னு சொல்லுவாரு. அது ஆக்சுவலா ஏறலான்னு கிடையாது, எல்லாரையும் ஏத்தி விட்டுட்டு நம்ம பஸ்ல போகலாம், இதுதான் அவருடைய எண்ணம். சோ இதுதான் முதல் தான் என்ற அந்த தலைப்பினுடைய உதாரணம், பொருள். அதாவது தான் என்பவன் யாருன்னா பேருந்தில் மட்டுமே பயணம் செல்லக்கூடிய ஒரு கிளாஸை நோக்கி, ஒரு ஒரு கிராமத்துல இருந்தாலும் ஒரு டெவலப்மெண்ட், ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி, அது வளர்ந்த இடங்களை மக்களுக்கு இடையே வாழ வேண்டும் என்ற ஆசை பெற்ற ஒருவனாகதான் இந்த கதையை வர்ணிச்சிருப்பாரு. அந்த மாதிரி சொல்லுவாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ வேணா நிட்டுப்பாட்டு பாரு, இருந்துச்சுன்னா நம்ம நேரு சொல்லுவாரு. அப்புறமா அவருக்குள்ள சொல்லிடுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, இல்ல இல்ல இருக்கிறவங்களை ஏத்தி விட்டுட்டு நம்ம வேணா பஸ்ல போயிடலான்னு என்ற ஒரு எண்ணம் வரும். அந்த லாரியும் அவன் கை நீட்டி பார்ப்பாங்க, அந்த லாரியும் நிற்காது, அப்படியே லாரியும் அப்படியே போயிடும். என்னடா இதுன்னு சொல்றப்ப நம்ம ஃபீல் பண்றத நம்ம அப்படியே அந்த ஊர் மொழியில எழுதியிருப்பாங்க. தலைப்புறப்பட்டு பிடிச்சவன், அதாவது தலங்கணம் பிடிச்சவன் எப்படி போறாம்பான்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதனுடைய மொழியாக்கம் என்று நான் அதை பின்னர் அறிந்து கொண்டேன். சொல்லிட்டு அப்படியே திரும்புவாரு, என்னடா இது நம்ம என்னடா இதுன்னு சொல்றப்போ ஒரு வருத்தப்பட்டு இல்ல கோவப்பட்டு இல்ல ஆத்திரப்பட்டு பாக்குறப்போ we won't see at one point, நம்ம ஒரு படத்தை பார்க்க மாட்டோம், சுத்தி பாக்குறப்போ அதே மாதிரி அங்க அவரும் உச்சிமலை சுத்தி பாக்குறாரு. அதே மரம், அந்த மரத்தின் கீழே ஒரு அற்புதமான ஒரு வர்ணனைப்பு இருக்கும். அது ஏன் அவருக்கு அந்த ஒரு சீன் அப்படி வர்ணிச்சாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெண் குழந்தை வாழைப்பழத்தை சாப்பிட்டபடி, ஒரு கையில் சாப்பிட்டபடி, மறு கையில் துணியை தூக்கி பிடிச்சபடி ஒரு வெளிக்கு, அதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருப்பாங்க. அதை அவர் அவ்வளவு அழகா வர்ணிப்பார். வர்ணிச்சுட்டு சொல்லுவாரு, மேல பாக்குறாரு, அவன் தலையை அழகா கட்டி முடியெல்லாம் அழகா பின்னி அதை சுத்தி கனகாபரம் பூ சுற்றி இருந்ததுன்னு வர்ணிப்பாரு. ஏய் யாரா யாரா நீங்க, ஏன்டா இப்படி, இது ஒரு சீன், இது அன்றாட காட்சி தான். இது ஒரு குழந்தை ஒரு மரத்தடியில் ஒரு வெளிக்கு போறது என்பது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, அன்றாட நிகழ்வு தான். ஆனா இவர் அந்த அன்றாட நிகழ்வையே ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வாக அவ்வளவு அழகா வர்ணிச்சதை பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா இந்த வர்ணனை உச்சிமலைக்கோ புன்னைவனத்துக்கோ நிறைக்குளத்துக்கோ இல்ல, சுத்தி உள்ள அனைத்து கதாபாத்திரங்களும் இந்த வர்ணனை இருந்தது. அதுதான் முக்கியமான ஒன்று. அது இதை பார்த்துட்டு அப்ப என்னடா சுத்தி பாக்குறாரு, என்ன யோசிக்கிறாரு என்ற அந்த மனைவிக்கு ஒரு ஐயம் வருது. இதெல்லாம் இருக்காது கதையில, நம்மளே புரிஞ்சுக்கணும். அப்போ ஐயம் கேட்பாங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டப்போ அந்த சொல்லுவாரு, உச்சிமலை சொல்லுவாரு,
இல்ல இவங்களுக்கெல்லாம் சர்க்கஸ் எல்லாம் ஒன்னும் போக முடியாது போல இருக்கு. நம்ம வேணா பக்கத்து ஊருக்கு போய் ஏதாவது கார் கீர் எடுத்துட்டு தான் போகணும் போலன்னு சொல்லுவார். அது ஏன் சொல்றாருன்னா அது சொல்றப்ப சொல்லுவாரு, அது கொஞ்சம் எல்லாரும் கேட்கிறபடி சொல்லுவாரு. நம்ம வேணா கார் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர் நடந்து ஊர் போய் பக்கத்து ஊருக்கு போய் ஒரு கார் எடுத்துட்டு போயிடலாம். இங்கெல்லாம் வந்து காத்து பேருந்து பஸ் வரும் லாரி வரும்னு காத்திருந்தா நேரம் தான் போகுது. கத்தி சொல்லுவார். அப்படின்னா யாராவது வருவாங்களா? ஏன்னா அவருடைய ஏழ்மையை குறிப்பிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 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 கார்ல போறது என்பது ஒரு ஆடம்பரமான ஒன்று. அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான ஒன்று. அத அவர் அழகா வர்ணிப்பார். ஆனா எல்லாரும் வந்து ஆமா இதுதான் சரி, இதுதான் கரெக்ட், இப்படிதான் பண்ணணும் போலன்னு சொல்லி அவரு அங்க கூட சப்போர்ட் பண்ணவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க. இவரும் வந்து என்னடா இது எல்லாரும் ஆமா சரி உண்மை கரெக்ட்ன்னு சொன்னவங்க யாருமே நம்மளோட வரலையே, இது என்னது இதுன்னு யோசிப்பாங்க. இதுதான் அடுத்தது தான் என்ற ஒரு பொருள். நம்ம எல்லாருமே வந்து செம சூப்பர் வேற லெவல் எல்லாருமே சொல்லுவோம். பட் ஆக்சுவலா நம்ம அதை மனதறிந்து சொல்றோமா இல்ல வந்து சும்மா அந்த அந்த நொடிக்காக சொல்றோமா என்ற ஒன்றை தான் அவர் மையப்படுத்தி கூறுகிறார் என்று நான் அதை எடுத்துக்கொண்டேன். அது யாருமே புறப்படாத யாருமே வராத இந்த இடத்துல அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க செட்டில் ஆயிடுவாங்க. அப்போது ஒரு வேகமா இன்னொரு பஸ் ஒண்ணு போகும். அப்ப வர்ணிப்பாரு, இந்த பஸ் என்ன நிக்கவா போகுதுன்னு சொல்லுவார். ஆனா இது அவர் வர்ணனை ரொம்ப அழகா இருக்கும். அது 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 எப்படி வர்ணிப்பாருன்னா ஒரு 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 விஷயம் வந்து எப்படி அதை ஒரு 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 பெண்ணோடைய ஒரு உருவகப்படுத்தி வர்ணிப்பார். ரொம்ப அழகான ஒன்று. சோ இது 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 ஒரு இந்த ஒன்று வந்து ஒரு ஆங்கிலத்துல பர்சனாலிபிகேஷன் சொல்லுவோம். இத பாரு எப்படி வந்து பாவலா காட்டிட்டு போகுது பாருன்னு வர்ணிப்பார். பாவலா காட்டிட்டு போறது என்பது ஒரு மனிதருக்குள்ளே இயல்பான ஒன்று. ஆனா அந்த இடத்துல அவர் அந்த மனிதருக்கு இயல்பான ஒன்றை கொண்டு போய் அந்த பஸ்ஸுக்கு வச்சிருப்பார். ஆச்சரியமா இருந்தது. ஏய் என்னடா இருக்கிற எல்லாத்தையும் வர்ணிக்கிறீங்க நீங்க. ஆனா யாரு முக்கியமான கதாபாத்திரங்களுக்கு எதுவுமே சொல்லல என்ற ஒரு 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 கேள்வி கதை முழுவதுமே எனக்கு அது இருந்தது. இன்னும் சொல்லப்போனா படிச்ச பிறகும் இருந்தது. ஆனா கடைசியா தான் அது புரிஞ்சது. அது காரணம் என்னவென்று கடைசியா உங்ககிட்ட சொல்றாரு. போங்க போங்க. அப்ப ஒரு குரல் வரும். அந்த கூட்டத்துல இருந்த கூட்டம் அதிகமாயிடுச்சு. அப்ப ஒரு கூட்டத்துல இருந்து ஒரு குரல் வரும். என்ன குரல் வரும்னா, போங்க போங்க நீங்க தான் இப்ப எடுக்கணும் போல இருக்குன்னு. சோ இந்த இந்த குரல் கேட்ட உடனே இதோட கனெக்ட் மட்டும் முன்னாடி அந்த பெண் அந்த சொல்லுவாங்கல்ல அந்த சில்க் கடை போற கட்டிட்டு வந்து சொல்லுவாங்கல்ல அவரு பெரிய தட்டி ஒண்ணு விழுந்துருச்சு அங்க போய் தான் நாங்க போயிருக்கு சொன்ன உடனே அத சர்க்காஸ்டிக் ஒரு நகைக்கிற மாதிரி ஒரு கலாய்க்கிற மாதிரியான ஒரு குரல். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இது உண்மை இல்லை. அவங்க வேற ஒரு காரணத்துக்காக போறாங்க. நமக்கு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாரையும் சொல்லிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால அவங்க அதை மறைச்சு சொல்றாங்க, மறைமுகமா செய்யறாங்க. நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்போ இந்த குரல் வரும். என்ன குரல் வரும்னா, நீங்க இவனுங்க வேகமா போய் எடுக்கணும் போலன்னு சொன்ன உடனே அந்த இடமே ரொம்ப சிரிப்பாயிடும். சோ அந்த இடம் அப்படியே அப்படியே சிரிப்பு முடிஞ்ச உடனே ஒரு நிதர்சனமான ஒரு நிசப்தமான ஒரு அமைதி வரும். பிறகு வந்து ஒரு லாரி வரும். ஒரு லாரி வந்து கரெக்டா வந்து சொல்லி வைத்தாத போல் சொல்லுவார் அவரு. எப்படிடா லாரி எப்படி சொல்லி வச்சது போல். ஆனா இது 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 ஒரு எழுத்தாளனுடைய உரிமை இது. ஏன்னா இங்க இங்க எழுத்தாளர் தான் கதையை உருவாக்குறான். எழுத்தாளன் தான் வந்து ஒவ்வொன்றுமே படைக்கிறான். அப்போ எழுத்தாளன் தான் இங்க வந்து ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறான். அப்ப கடவுள் சொல்றதை நம்ம கேட்கணும் என்ற மாதிரி இந்த எழுத்தாளர் சொல்றதை நம்ம கேட்டு ஆகணும். அந்த ஒரு ஒரு அழகான ஒரு 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 உண்மையை நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவார் அவரு, சொல்லி வைத்தது போல் வந்து அந்த நின்றது. இது யார் சொல்லி வைத்தாருன்னா அந்த நம்மளோட எழுத்தாளர் கீரா சொல்லி வைத்தார் போல் வந்து அந்த லாரி நின்னது. அதில் வந்து எல்லோரும் ஏறினார்கள் சொல்லுவாரு. அவர் உச்சிமலை வந்து தன்னுடைய மனைவி பெண்டாட்டி அந்த மனைவின் வார்த்தை வரவே வராது. அந்த ஃபுல்லா பெண்டாட்டினே வரும். பொண்டாட்டியை ஏத்திட்டு சொல்லுவாரு. இப்பதான் வந்து இந்த கதை மிக சுவாரஸ்யமாக அவர் நிலத்துக்கு போகும். அந்த கதை முழுக்க அவரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் லாரியில ஏறக்கூடாது, லாரியில் ஏறினா அதனுடைய இது எனக்கு அது என்னோட கௌரவத்துக்கு அது குறைவு. அதே மாதிரி எல்லாரும் ஏத்தி விட்டு நான் பஸ்ல போகணும். பஸ்ல போறது என்பது ஒரு 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 ஆடம்பரமான ஒரு ஒரு அதற்கு மேல சும்மா எடுத்துக்கலாம் நம்ம அதுல. சோ அப்படி நினைத்தவரு இதுதான் தான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் காரணம் அந்த தான் என்று அவர் குழந்தை அவருடைய மனை பின்னாடி எல்லாம் ஏறி உட்கார வைப்பாரு. இவரு ஏறும் பொழுது ஒரு அற்புதமா ஒரு 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 வரி வரும். நான் அதை படிச்சே காட்டுறேன்.
திடீரென்று ஒரு கொச்சை வீச்சம் தண்ணியில் இருந்து வருகிறதோ. கொச்சைன்னா வந்து ஒரு நாற்றம். ஒரு நாற்றம்னா அப்பெல்லாம் வந்து ரொம்ப நறுமணம் அர்த்தம். ஒரு ஒரு வகையான ஒரு துர்நாற்றம் வீசியது. ஆனா துர்நாற்றம் வீசியதை அவர் வந்து எப்படி வர்ணிக்கிறாருன்னா, தண்ணியில் இருந்துதான் வருகிறதோ. அந்த உச்சிமல் நினைச்சுக்கிறானா, என்னடா திடீர்னு ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வருது, என்னடா அது துர்நாற்றம் வருது, இது நம்பியில் இருந்துதான் வருகிறதா? இந்த துர்நாற்றம் என்பது வேறு ஒன்றும் அல்ல. இவன் ஒரு கொள்கையில் இருந்தான். இவன் இந்த கொள்கையை விட்டு விலகி செல்லும் பொழுது அந்த அங்க இருக்கிற எல்லா மக்களும் அதுல ஏறல. குறிப்பிட்ட சில மக்கள் வந்து, ஐயய்ய லாரில போறதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா, நான் பஸ்ல போய்க்கிறேன்னு சொல்லி சில கும்பல் சில பேர் கீழே நிப்பாங்க. சோ அவங்களுடைய அந்த என்ன இவன் லாரியில ஏறுறானுங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இழிவான அந்த பார்வை வந்து ஒரு துர்நாற்றம் போல ஹீரா இங்க வர்ணிச்சிருப்பாரு என்று நான் நம்புகிறேன். அததான் அவர் அவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாரு. அந்த துர்நாற்றம் வந்து எண்ணிலிருந்து வீசுகிறேன். ஏன்னா நான் தானே மேல ஏறுறேன். அப்ப நான் தானே இழிவான ஆள் இங்க. அந்த லாரி இந்த பேருந்து செல்லாம ஒரு 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 லாரியில செல்றப்போ என்னடா இது, அப்ப நம்ம லாரியில அப்போ நம்ம என்ன மாதிரியான ஆளு, இப்படிப்பட்ட அந்த மாதிரியான ஒரு 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 சிந்தனைக்கு இடையே இவன் இது ஏறும் பொழுது தானும் அந்த நிலையை அந்த 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 நிலையை அடைந்துவிட்டோமோ என்ற ஒரு துர்நாற்றத்தோடு தன்னிலிருந்து தான் வருகிறதோ என்று எண்ணியபடி அவன் மேல ஏறுவான். இப்படி எண்ணிய அந்த நம்மளுடைய அந்த அந்த தலைவன் வந்து அற்புதமா ஒரு சீன் ஷிஃப்ட் ஆகும். அந்த லாரி கிளம்பும் பொழுது மிக அருமையாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். ரொம்ப சூப்பரா இருக்கும் படிக்கிறப்போ. அந்த காற்று வந்து அவங்க மேல அடிக்குது. பேருந்துன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்ல இருந்து காத்து வரும். ஆனா லாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பேக் ஃபுல்லா மூடி இருக்காது, திறந்து இருக்கும். அப்ப எப்படின்னா ஒரு மகிழ்ச்சியில் மனிதர்கள் தாங்கள் பறப்பது போல உணர்ந்தார்கள். இது முக்கியமான ஒன்று. பறப்பது போல் உணர்ந்தார்கள் என்று சொல்வது பாத்தீங்கன்னா வி கேன் கம்பேர் வித் இறைவன். அப்ப அந்த காலத்துல சங்க இலக்கியங்கள் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா யாரு பறப்பாங்க என்று எழுதி இருந்ததுன்னா இறைவன் தான் பறப்பாங்க, கடவுள் தான் பறப்பாங்க. அப்போ அவர் பறக்கக்கூடிய வாகனம் எப்படி இருக்கும்னா மூடிலாம் இருக்க திறந்துதான் இருக்கும். அதான் அது போல அந்த அந்த மாதிரி ஒரு இறை வாகனத்தில் நாங்கள் செல்வது போல உணர்கிறோம் என்று அவர் உணர்வார். எப்படி வந்து ஒரு இழிவான ஒரு 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 உணர்வுக்கு நம்ம இருக்கிறோமோ என்று துர்நாற்றம் வீசுகிறது, கொச்சை வாசம் வீசுகிறது என்று உணர்ந்த அதே நபர் இங்க வந்து மிக அருமையாக சொல்லுவாரு. ஒரு மகிழ்ச்சியில் பறப்பது போல உணர்வாது. அப்படியே அந்த மூடு ஷிஃப்ட் ஆகுது. இதுதான் அடுத்த தான். என்னடா இது, நம்ம இப்படி இருந்தோம். ஆனா நம்மளுடைய நிலை, நம்ம ஒன்றை நோக்கி செல்கிறோம், நம்மளால செல்ல முடியல. அதே மாதிரி அந்த கஷ்டப்படுறோம், தோத்துட்டோம், இல்ல தோல்வி அடைஞ்சிட்டோம். என்னடா இது வருத்தமா எல்லாரும் இழிவா பேசுறாங்க. ஓகே, அதை நோக்கி அது மீண்டு நடக்கும் பொழுது ஒரு வெற்றி வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். அததான் அந்த தான் என்ற ஒன்றை அவர் வர்ணிக்கிறாரு. நம்ம அதை எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு உணர்வு வரும். அந்த அந்த உணர்வோடு சிலரும் சிரித்து மகிழ்ந்து எந்த ஒரு ஏசபாசமோ எந்த ஒரு எதுவுமே எல்லாமே கடந்து எல்லோரும் ஒன்றா இணைந்து மகிழ்ச்சியா சென்று கொண்டு அந்த பேருந்து வந்து அந்த லாரி வந்து கோவில்பட்டியில நிற்கும். அந்த கோவில்பட்டியில நின்ன உடனே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வரும். எல்லோரும் இறங்குகிறார்கள், எல்லோரும் இறங்கினாருங்க. இறங்கி பார்த்தா அந்த இடம் முழுக்க ஒரே கூட்டம், ஜே 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 ஜேன்னு சொல்லிருப்பாரு. அவர் சொல்லுவாரு, அவர் பார்த்த உடனே அவருக்கு ஒரு உணர்வு வரும். என்ன உணர்வு வரும்னா, இந்த கூட்டத்தை பார்த்த உடனே ஐயோ பத்தியா, நான் சொல்லி வச்ச அது போல நடக்குது பாருன்னு சொல்லுவாரு. சோ இது வந்து எப்படிப்பட்ட உணர்வுன்னா, அவன் என்ன சொன்னான் அந்த கதையில அவர் சொல்லவே இல்லை எதுவுமே. அந்த குழந்தை தான் நினைச்சுக்கும், ஒருவேளை சிங்கம் புலி பார்ப்பதற்கு போறாங்க போல கூட்டம் சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய உணர்வு தான் இருக்கும். அது அந்த உச்சிமலையினுடைய உணர்வு எங்கேயுமே இருக்காது. ஆனா அவரு சொல்லுவாரு, நான் சொல்லி வச்சது போல எவ்வளவு கூட்டம் பாரு, எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க போலன்னு அந்த ஒரு உணர்வு வரும் சொல்லுவார் அவரு. ஒரு 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 கர்ஜனையோட ஒரு ஒரு மிகுந்த ஒரு பெருமையோட சொல்லுவாரு. மனைவியிடம் எல்லாரிடம் சொல்லுவாரு. இதை நான் புரிஞ்சுக்கணும். இது அடுத்த தான் தற்பெருமை. இதுக்கு ஏதாவது நடந்ததுன்னா வான்ல இருந்து மழை வருதா, நான் தான் காரணம், நான் சொன்னதான் மழை வருது. நான் வெற்றி பண்ணி ஒரு 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 மாணவன் வெற்றி பெற்றேன், அது நான் தான் காரணம். இல்ல இது ஏதாவது ஒரு ஒரு நல்ல நிகழ்வுக்கு நாம் எப்பொழுதும் அந்த தான் என்ற ஒன்றை எடுத்துக்கொள்ள நினைப்போம். அதுதான் அடுத்த இங்க தானுக்கான பொருளாக நான் இங்க உணர்றேன். எல்லாம் முடிச்சிரும். எல்லாம் முடிஞ்ச பிறகு அழகா மேல சர்க்கஸ்குள்ள போவாங்க. இந்த பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன், இங்க ஒரு அற்புதமான ஒரு வரி கொடுத்திருப்பாங்க. உள்ள அப்படியே எல்லாரும் மக்கள் எல்லாம் அப்படியே பரபரப்பா மகிழ்ச்சியா அப்படியே உள்ள போன உடனே அவர் நேரம் உள்ள போய் இந்த லைனை நான் படிக்க ஆசைப்படுறேன்.
உள்ளே உயர் வகுப்பில் வசதியான இடத்தில் குடும்பத்தோடு சென்று அமர்ந்து கொண்டான். இது மிக முக்கியமான ஒன்று. இதுக்கு முன்னாடி அவரு வசதி என்ற ஒன்றை பத்தி பேசவே இல்லை. நம்மளேதான் நினைச்சுக்கிட்டோம். அது இங்க உண்மையாயிடுச்சு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது சரியா என்று ஒவ்வொரு முறையும் அந்த எழுத்தாளன் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நம்மள, அவன் எழுத்தின் மூலியமாக. நம்ம இங்க தப்பா நினைச்சிருந்தோம்னா இங்க என்னடா இது நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ நம்ம மீண்டும் சென்று கரெக்டா அந்த லிங்கை பிடிக்கணும். சோ அவ்வளவு சொல்லாம ஒரு எதையுமே நேர்பட சொல்லாம, இல்ல எழுத்துக்களின் மூலம் சொல்லாம, ஒரு மிக அழகான ஒரு தன் எழுத்துக்களின் மூலியமாக, எப்பயுமே சொல்லுவோம் இல்ல, மறைமுகமான ஒன்றுக்கு எப்போதும் அதுக்கு அழகு அதிகம் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மௌனத்திற்கு மிகவும் அழகான, மௌனத்தை விட மிக அழகான ஒன்று எதுவுமே இல்லைன்னு கூறுவோம். அதை விட முக்கியமானது அந்த எம்ப்டினஸ், ஸ்பேஸ், அது தரும் கூடிய அந்த வலியோ உணர்வோ அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லுவோம். அதுதான் இந்த எழுத்துக்களை, கீராவோட எழுத்துக்களில் நான் அதிகம் கண்டது. அவர் எதுவுமே முழுமையா கூற மாட்டாரு. படிக்கிறவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அப்படியாக அந்த கதை மாறிடும். ஆனா கடைசியா நம்ம அந்த நினைச்சது சரியா தவறா என்பது சரி பார்ப்பது போல கடைசியா வந்து ஒரு 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 கொடுப்பாரு. நம்ம தவறுன்னா நம்ம தவறா படிச்சிருக்கிறோம், திரும்ப முதல்ல இருந்து படிக்கணும்னு அர்த்தம். இப்ப கதைக்குள்ள போயிடுறேன். அவர் அந்த வசதியான இடத்துக்கு நோப்பாரு. அப்ப புரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த நம்ம இந்த உச்சிமலை என்பவன் வந்து ஓகே சரி, இவர் வந்து தன் கிராமத்துல இருந்து வந்தாலும் இங்க ஒரு 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 உயர்ந்த உயர் மக்களிடையே இல்ல வசதியோட இருக்க ஆசைப்படுறாங்க நினைச்சுக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான டிஸ்கிரிப்ஷன் வரும். இங்க வந்து இங்க இங்க எப்படி வர்ணிப்பாருன்னா, அந்த அந்த இடத்த வர்ணிப்பார். சொன்னல ஃபர்ஸ்ட் அந்த எப்படி அந்த பேருந்து நிலையத்தை வர்ணிச்சாரோ இப்ப அந்த இடத்த வர்ணிப்பாரு. மிக அழகாக வர்ணிச்சிருப்பாரு. இசை வெள்ளம், ஒளி வெள்ளம், இசை வெள்ளம் அப்படியே சூழ்ந்து அது எப்படி இருக்குதுன்னா தெய்வ கைலாசம் போல இருக்குதுன்னு வர்ணிப்பார். அதுதான் முக்கியமான ஒன்று. அந்த இடம் எப்படி இருக்குன்னா தெய்வ கைலாசம் போல. கைலாசம் தெரியும் நமக்கு வந்து, அது வந்து சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் தெரியும். அப்போ அவர் ஏன் தெய்வ கைலாசம் என்று. அப்ப நான் யோசித்தேன், அப்ப கைலாசத்துக்கு வேற ஏதாவது ஒரு பெயர் இருக்குன்னு கேட்டு நான் அந்த கூகுள்ல சர்ச் பண்ணேன். இதுதான் அப்பதான் தெரிஞ்சது, ஒரு ஒரு நகைப்பான ஒண்ணு வந்துச்சு. கைலாசம் என்பது வேறு அதாவது யாரோ ஒரு கைலாசம்ன்றது வந்து நித்யானந்தார் வந்து அங்க ஒரு ஈக்வட்டார் ரீஜியன்ல வாங்கிய இடம் என்று கூகுள் சொல்லுது. அட கடவுளே ஆயிடுச்சு. தெய்வ கைலாசத்துக்கு கொண்டு போய் எது கூட போய் லிங்க் பண்ணிருக்காங்க என்ற ஒரு 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 மடத்தனமான ஒரு உண்மையை கண்ட பிறகு அட போங்கடான்னு ஆயிடுச்சு. அப்போ ஒரு இறைவன் வாழக்கூடிய, அதாவது ஒரு சிவபெருமான் வாழக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்குமோ, ஒளி வெள்ளத்திலையும் அந்த ஒளி வெள்ளத்திலையும் இருக்குமோ அந்த மாதிரி வந்து அந்த சர்க்கஸ் இருக்குன்னு வர்ணிப்பார். இது வந்து ஒரு மிக அழகான ஒன்று. ஏன்னா ஒரு ஏழ்மையானவனும் ஒரு ஏழ்மையானவனும் ஒரு வசதி நிறைந்தவனும் இல்ல இந்த நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவரும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு இடமா எது இருக்குன்னா சர்க்கஸ் இருக்கு. அந்த சர்க்கஸ் வந்து எப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அப்ப அந்த மக்களினுடைய உணர்வு இங்க மிக அழகா வெளிப்படுது. தெய்வத்தனமா ஒரு 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 தெய்வீக கைலாசம் போல இருக்குதுன்னு வர்ணிப்பாரு. ஒரு மிகவும் அழகான ஒரு உவமை கூட இது. இந்த உவமை வந்து இது நம்ம அந்த எழுத்துக்குள்ள ஆராய்ஞ்சாதான் அது நமக்கு அது புலன்படும். சொல்லிட்டு அதை ரசிக்க ஆரம்பிப்பார். அப்போ ஒரு சீன் வரும். அப்போ ஒரு நிகழ்வு வரும். அந்த அந்த மக்கள், நகர மக்கள் எல்லாம் உள்ள வர்றாங்க. உள்ள வந்து அவரை சுற்றி உட்காடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது மக்கள் எல்லாம் வராங்க, அவரு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவரை சுற்றி உட்காடுறாங்க. சோ ரொம்ப முக்கியமான இடம். ஏன் சொல்றேன்னா, சர்க்கஸ் என்பது நடுவுல வந்து ஒரு விலங்குகள் எல்லாமே வந்து ஒரு 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 விலங்குகளுடைய நடை, ஒரு ஆட்டம், ஒரு வேடம், ஒரு 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 நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதை வந்து எல்லோரும் சுற்றி பார்ப்பார்கள். இதுல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அவரு வந்து ஒரு கீழே இருந்து மேல வரணும்னு பாக்குறாரு. அப்ப வந்து இந்த அந்த வசதி படுத்தவர்கள் எல்லாம் அத அப்படியே ஆடம்பரமான வாடைகளையும் அணிகலனோட வந்து அப்படியே வந்து சுத்தி அவரை சுத்தி உட்காடுறாங்கன்னு சொல்றப்போ அவர்களுடைய பார்வையில் இந்த குடும்பமானது எப்படி இருக்கிறது என்று சொல்லாமல் கூறி செல்வது போல இந்த எழுத்துக்கள் இருக்கும். ஆனா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டார். ஆக்சுவலா கடந்து போயிடுவாரு. ஆனா நம்ம இத வந்து உன்னிப்பா படிக்கிறப்பதான் தெரியும், ஓகே அப்ப எப்படி வந்து ஒரு விலங்கை வந்து சுற்றி இருந்து பார்க்கிறோமோ, அந்த வசதி படைத்தோர் ஆடம்பரமான ஆடைகளும் அணிகலனையும் அணிந்து வந்து அவரை சுற்றி உட்காரும் பொழுது அப்ப அவர்களுடைய பார்வையில் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கீராவோட எழுத்துக்கள் நம்ம எதுவுமே கடந்து போயிட முடியாது. காரணம் என்னன்னா,
அவருடைய கதைகள் வந்து எப்படி திருக்குறள் 2 வரியில இருக்குதோ அது மாதிரிதான் 2 பேஜ்ல இருக்கும். எப்படி நாலடியார் 4 வரியில் இருக்கிறதோ அது மாதிரிதான் 4 பேஜ்ல இருக்கும். ஆனா திருக்குறளுடைய பொருள் கொடுக்கறதுக்கு நம்ம 40 பேஜ் கூட எழுதலாம். அந்த மாதிரி இவருடைய 2 பக்க கதை 4 பக்க கதையை நாம் அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா, இல்ல அதுக்கு அதை படிச்சோம்னா, அதுல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களும் அதன் மூலமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு 40 இல்ல இன்னும் பல காகிதங்கள் பல பேஜஸ் கூட போகும். பல பக்கங்கள் நமக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு உணர்வுகள் நமக்கு அது கிடைக்கும். அதுதான் அங்கதான் ஒரு எழுத்தாளன் வெற்றி பெறுறான். டேய் நான் எழுதுற பக்கம் முக்கியம் கிடையாதுடா. நான் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு புரியுதா? புரிஞ்சதுன்னா நீ ஜெயிச்சிட்ட. அங்க வந்து எழுத்தாளன் ஜெயிக்கிறதோ இல்லையோ கிடையாது. எழுத்தாளன் அவன் எப்பயோ ஜெயிச்சிட்டான் அவன். இந்த மாதிரி ஒரு எழுத்துக்கள் அங்கீகாரம் பெறுகிறதோ இல்ல வந்து பாராட்டு வருகிறதோ அதெல்லாம் இல்லை. எழுத்தாளன் தன் படைக்கும் பொழுதே அவன் வென்று விட்டான். ஏன்னா அவன் படைப்பாளி ஆகிவிட்டான். அவன் கடவுளுக்கு இணையவனான் ஆகிவிட்டான். அப்பொழுது வெற்றி தோல்வி எல்லாம் ஒரு சொற்பமான ஒன்றுதான். அந்த ஒரு நம்ம ஆடைக்கு மேல ஆடை போடுற மாதிரி தான் ஆக்சுவலா. ஒரு ஆடையே போதும் உடம்பை மறைக்கிறதுக்கு. அதுக்கு மேல போடக்கூடிய ஆடைகள் போலதான் அது மாறுகிறது என்று நான் அதை உணர்கிறேன். அப்ப சொல்லுவாரு, நகரங்கள் குடும்பம் சுற்று அமர்ந்து இருந்தேன் சொல்லுவாரு. அப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான இதுதான் முடிவும் கூட. ரொம்ப அழகா வர்ணிப்பாரு அவரு. அலங்கார மணிகளோட இணைந்து உட்கார்ந்து சொன்ன உடனே இங்க வந்து ஒரு 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 பியூட்டிஃபுல்லான லைன் சொல்லுவாரு. நான் படிக்கிறாரு. எங்கிருந்தோ ஒரு ரம்மியமான வாசனை வந்து பரவியதுன்னு எழுதியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வாசனை வந்து பாத்தீங்கன்னா துர்நாற்றம். அடுத்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரம்மியமான வாசனை. இந்த ரொம்ப அழகான ஒன்று இது. சோ ஒரு ரம்மியமான வாசனை வந்து பரவியதுன்னு எழுதியிருப்பாரு. ஆனா இதுக்கு வந்து அந்த உச்சி மாலைக்கு இடம் கொடுக்காத அந்த எழுத்தாளரே வந்துடுவாரு உள்ளார. கீழவே உள்ள சொல்லுவாரு, இந்த அந்த வாசனை இந்த சூழ்நிலையை தரத்தை உயர்த்துதுன்னு எழுதியிருப்பாரு. எங்கடா இவன் வந்து ஜஸ்ட் வந்து இது பண்ணிட போறான், எங்க இவன் வந்து இதுவும் தன்மேல் இருந்துதான் வந்திட போகிறது என்று எழுத்தால் அஞ்சினாரோ இல்ல என்னவோ தெரியல. இந்த வாசம் வந்து சூழ்நிலையின் தரத்தையை உயர்த்தியதுன்னு எழுதிட்டு ரொம்ப அழகா சொல்லுவாரு. அப்பனா வந்து அந்த மக்கள் வந்த பிறகுதான் அந்த சூழ்நிலையானது உயர்கிறது. அதுவரை அந்த என்னதான் தெய்வ கைலாசம் போல அழகாக மிக ஒளி மிக்க காட்சியளித்தாலும் இந்த நபர்கள் வந்த பிறகுதான் அந்த இடத்தில் ஒரு 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 சூழ்நிலை தரம் உயர்ந்ததுன்னு எழுதியிருப்பாரு. அது ஏன்னு தெரியல. இந்த 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 சூழ்நிலை தரத்தை உயர்த்தியதுன்னு இன்றைய காரணத்திற்கு வந்து அடுத்த வரிக்கு வந்து சொல்லியிருப்பாரு. அகைன் உச்சிமலை, யாரா நீ எழுத்தாரு, நீ என்ன நினைச்சுக்கோடா, நான் சொல்லுவேன்னான்னு சொல்லிட்டு உச்சிமலை சொல்லுவான், டேய் அதுவும் எண்ணிலிருந்து தான் வருகிறதோ தோன்றதுன்னு எழுதியிருப்பாரு. சொல்லுவாரு. ரொம்ப ஒரு இயல்பான ஒன்று ஆக்சுவலா இது. என்ன சொல்லுவாருன்னா, துர்நாற்றமும் என் மேலிலும் தான் வருகிறது. ஆனா இப்பொழுது ஒரு ஆடம்பரமான ஒரு மனிதர்கள் வந்து உட்கார்ந்த பிறகு அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த நாற்று மருந்தோ இல்ல வந்து ஒரு அவங்க பண்ணக்கூடிய அந்த பூவோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்படியே அழகையும் வாசத்தையும் மணக்க வைக்கிறது. அப்பதான் வந்து சொல்லுவாரு, இந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு தெரியல, ஆனா அதுவும் எண்ணிலிருந்து தான் வருகிறது என்று அவர் முடிவு செஞ்சிருப்பார். தட் மீன்ஸ் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, இதை நான் விடக்கூடாது, இதை நான் வந்து விட்டுறக்கூடாது, இதை நான் வந்து இது பண்ணிடணும், உள்ளார இதுவும் நான் தான், இதுவும் எண்ணிலிருந்து தான் வருகிறது, இதுவும் இதற்கும் காரணம் நான் தான். அதான் அடுத்த தான். ரொம்ப அற்புதமான ஒன்று. இதுதான் அடுத்த தான். சோ நம்ம பார்த்தோம் இல்ல, இது ஒரு புகழ்ச்சாலும் சரி ஒரு இகழ்வா இருந்தாலும் சரி, தான் என்ற ஒன்று பொருள் வந்து ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு பத்தியிலும் சொல்லலாம். ஒவ்வொரு பத்தியிலும் நம்ம அதை எழுத்தாளர் அழகா வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப அருமையான ஒன்று. இந்த வாசம் தன்னிலிருந்து தான் தன் உடம்பில் இருந்துதான் வருகிறது என்று எண்ணினான் எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமான வரி. அப்போ துர்நாற்றம், அதாவது மக்களின் பார்க்கும் பொழுது துர்நாற்றம். இங்க வந்து ஒரு உயர்ந்த ஒரு சபையில் உயர்ந்து சொல்லணும்னா ஒரு வசதி படைத்த சபையில் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்க வெளிப்படுத்திருக்க முடியுதுன்னு நான் பார்க்க முடியுது. மிக அருமையான ஒன்று இதுதான். காட்சி ஆரம்பமாக மணி அடித்தது என்று முடிச்சிருப்பார். ஆக்சுவலா இது முடிவு அல்ல, தொடக்கம். இப்ப நீங்க மீண்டும் மொத வரி படிச்சீங்கன்னா கதையினுடைய முடிவும் எங்கோ ஒருவன் அந்த ஒரு பேருந்து நிலையத்தில் சர்க்கஸுக்காக காத்திருக்கிறான் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது இந்த கதை முடிவு கிடையாது. சர்க்கஸ் நடக்கிற வரைக்கும் எவனோ ஒருவன் எங்கோ ஒருவன் பேருந்து நிலையில் காத்து நிற்கிறான். அங்க இதே மாதிரி உணர்வுகளோட இருக்கிறான். அவனும் இங்கே வந்து எப்படி இருக்கிறான்,
நான் செல்ல வேண்டும். இந்த தான் என்ற உணர்வு சொன்ன பாத்தீங்களா, அந்த உணர்வுகளோட அந்த 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 மாதிரி மனநிலையோட காத்திருக்கான் என்ற ஒன்றை நாம் முழுமையாக ஆராய முடியும். எப்படி இந்த கதைக்கு ஒரு முடிவில்லையோ, முடிஞ்சடம் தொடங்குகிறதோ, அது மாதிரி ஒவ்வொரு கதைகளின் வழியாக ஏன் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு எழுத்திலும் ஹீரானவர் இன்றும் நம்மிடையே இந்த எழுத்து உள்ளவரை, இலக்கியம் உள்ளவரை, இந்த மொழி உள்ளவரை நாம் இடையே நம்மோடு நம்மில் வாழ்வார் என்று இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நான் நிறைவு பெறுகிறேன். சார் நன்றி சார். இது என்னுடைய ஒரு 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 ஆசை. யாரையோ ஒன்றிப்பா பேசணும். ஏன்னா நாம் மறந்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் எங்க ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் என்று தெரியாம பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் தான் அந்த வாழ்க்கை. நம்ம என்ன கத்துக்கிட்டோம், என்ன இந்த உலகத்திற்கு கொடுத்தோம் என்றுதான் இந்த உண்மையான ஒன்று. வாழ்க்கை என்பது கொடுப்பதில் தான் இருக்குது. பெறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் பெற்றதை கொடுப்பதில் தான் ஒரு பக்கம் இருக்குது. அதுதான் அழகா சொல்லியிருப்பாங்க, கல்வி பெறுவது, பிறகு கல்வியை கொடுப்பது, கல்வியால் வழி பெற்றதை கொடுப்பது சொல்லுவோம் நம்ம அழகா. நம்ம ஏன் மிஸ் பண்ணோம் இதை? சாகர வரைக்கும் எதையோ வேண்டும் 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 தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். டேய், இந்த வாழ்க்கை என்பது கொடுக்கணும்டா. இந்த இலக்கியங்களை ஆக்சுவலா இந்த தமிழ் எனக்கு கொடுத்தது. நான் தமிழுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும், தமிழ் மொழிக்கு ஏதேனும் ஒரு பங்காற்ற வேண்டும், தமிழ் மொழிக்கு ஏதேனும் என்னால் முடிந்த தொண்டை செய்ய வேண்டும் என்று அதற்கான ஒரு முயற்சியையும் மேற்கொண்டு இருக்கிறேன். அந்த ஒரு எழுத்து வடிவாக எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். சோ இது என்னுடைய தமிழ், நான் நேசித்த, என்னை வாழ வைத்த, எனக்கு ஒரு ஆர்வத்தையும் என்னை மனிதனாக மாற்றிய தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டா எண்ணி நான் இதை இக்கணம் நிறைவு பெறுகிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி பேராசிரியரே. ரொம்ப ஆர்வத்தோட நடிப்போட அருமையா கதையை சொன்னீங்க. கதை தான், சிறுகதை. ஆனா ஒரு பெரிய நாவல் மாதிரி கொண்டு விவரிச்சு சொன்னீங்க. அதுல முக்கியமா குறிப்பிட சொல்லணும்னா, அந்த ஐவகை நிலங்களாக கதாபாத்திரங்களின் பெயர்களை வச்சு ஐவகை நிலங்களாக சொன்னது ரொம்ப அருமை. உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா, நான் மறந்துட்டேன். அது அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சொன்னேன்ல, அந்த பாலை நிலம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நான் எழுதி வச்சிருக்கேன், மிஸ் பண்ணக்கூடாது எழுதி வச்சிருக்கிறேன் நான் ஆக்சுவலா. அந்த பாலை நிலம் பாத்தீங்கன்னா காடுக்கும் மலைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நிலம். அது இடையே இருக்கக்கூடிய ஒரு இடம் பாலைன்னு சொல்லுவாங்க. சோ மனிதர்களுடைய வளர்ச்சியும் இருக்கு. அவனுக்கு இங்க போகணும்னு ஆசை, இங்க நடுவில் ஆசை. ஆனால் எதுவும் இல்லாமல் பாலை நிலத்தில் போல இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக எழுதியது. அந்த ஒவ்வொருத்தரும் படிக்கிறப்போ, டேய், நீங்க பாலை நிலத்தில் இருக்கிறீங்கடா, ஒண்ணு குறிஞ்சி நிலைக்கு வாங்கடா, இல்ல மருத நிலைக்கு வாங்கடா என்று ஒரு சொல்லாமல் சொல்வது போல நான் எடுத்துக்கொண்டேன். நான் மறந்த ஒன்றை நீங்க நினைவுபடுத்துறீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. அந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கு அடுத்தும் இந்த தான் இங்கேயும் இருக்கிறது, அந்த தான் இங்கேயும் இருக்கிறதுன்னு சொன்னது ரொம்ப அற்புதம். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து ஹீராவும் நானும் என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக எழுத்தாளர் முத்துப்பாரதி வந்திருக்கீங்களா? இணைஞ்சிருக்கீங்கல்ல எழுத்தாளர் முத்துப்பாரதி? முத்துப்பாரதி இணைஞ்சிருக்கீங்களா? பொதுவா ஒரு சிறுகதைனாலும் சரி, நாவல்னாலும் சரி, அந்த பாத்திரங்களாகவே எழுத்தாளர்கள் மாறிடுவாங்க. இங்க கதை சொல்லி பாத்திரங்களாகவே மாறிவிடுகிறார்கள். அதுதான் அந்த எழுத்தாளர்களுக்கு வெற்றியாக கருத வேண்டும். எழுத்தாளர் முத்துப்பாரதி இணைஞ்சிருக்கீங்களா? ஐயா, வேடியப்பன் ஐயா, இப்ப வேடியப்பன் சார் இணைஞ்சிட்டாங்க. வேடியப்பன் சார், வணக்கம் ஐயா. வணக்கம். காலையில சிவகுமார் ஐயா கேட்கும் போது நான் கொஞ்சம்
ஒரு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனா ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஈவினிங் வந்து ஒரு ரிசப்ஷன் ஓடி போயிட்டு அப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டேன். ரொம்ப நன்றி, இருந்தாலும் ரொம்ப நிகழ்ச்சி நன்றி. முடியறதுக்குள்ள வந்து கலந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. தங்களை மரபு கருதி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சியை நிகழ்த்துவார்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இதுல தோழர் வேடியப்பன் தோழர் வந்து தருமபுரியில பிறந்து சென்னையில் திரைத்துறை முயற்சியில் மேற்கொண்டு திரைத்துறையில் உள்ளவர்களிடம் இலக்கிய பணியை செய்கின்றதாக டிஸ்கவரி புத்தக நிலையத்தை ஆரம்பித்து ஆமா, மேரி ரோஸ்லின் உங்க மைக்கை மீட் பண்ணுங்க. டிஸ்கவரி புத்தக கடையை ஆரம்பித்து அதுக்கப்புறம் பதிப்பகத்தாரா மாறி இன்று ஒரு தமிழ் இலக்கியத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு பதிப்பகமாக டிஸ்கவரி பேலஸ் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு சிறுகதை ஆசிரியர், கவிஞர். அவருடைய அந்த பணிகள் எல்லாம் அந்த பதிப்பகத்துக்காண்டி ஒதுக்கி வைத்திருப்பார் என்றே கருதுகிறோம். அவருடைய இன்னும் வருங்காலங்களில் அவருடைய படைப்புகளும் சேர்ந்து வெளிவர வேண்டும் என தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் விரும்புகிறது. அவரின் சீரிய பணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தனது வாழ்த்துக்களை சொல்கிறது. தற்போது கீராவோடு அவர் பழகிய அனுபவங்களை, எழுத்தில் வராத அனுபவங்களை நம்மிடையே தோழர் அவர்கள் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். முதல்ல வந்து எழுத்தாளர் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய சந்தோஷமா இருக்குது. புத்தக கடை ஆரம்பிக்கிறது வரைக்கும் பொறுப்பா எழுதிட்டு இருந்தேன். புத்தக கடை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த புத்தகங்கள் சார்ந்த வேலை அதுல சிந்தனையில வந்து எழுத்து வந்து குறைந்து விட்டது. அதான் உண்மையான காரணம். அப்புறம் கலை இலக்கிய பெருமன்றம் வந்து அதை வந்து நினைவு கொண்ட சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கும் காரணம் இருக்குது. என்சி பேச்சில் தான் முதல்ல அந்த புத்தகங்கள் போட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து நம்ம நண்பர் இங்க இளங்கோன் இருக்கிறாங்க கலை இலக்கிய பெருமன்றத்துல, மறைந்த முகம் மாமணி, சரி கரெக்டு தான் சொல்றது, நம்ம மறைந்த தோழர் வந்து எனக்கு வந்து தென் சென்னை மாவட்ட பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் தான் வேலை பொருள் காரணமா சொன்னா, அந்த அளவுக்கு என்ன மேல் நம்பிக்கை வைத்து கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில என்னை இணைத்துக் கொண்டே இருக்கிறது அந்த அமைப்புக்குள்ள. இன்று கேலாவின் அந்த நினைவுகளோட வந்து திரும்பவும் வந்து கலை இலக்கிய பெருமன்றத்தோட இன்றைக்கு இணையறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தருணமாக நினைக்கிறேன். முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு பரபரப்பாக அப்படி வெளியில் போயிட்டு வந்ததுனால அந்த கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் ஒரு உங்களோட கேட்குதுங்களா நான் பேசுறது கரெக்டா? கேட்கறது ஐயா, பேசுங்க. ஆமா ஆமா. இருந்தாலும் இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து கிடைத்த ஒரு சிறு உரையாக வந்து நினைத்துக்கிட்டு நான் வந்து கீராவுடைய ஒரு சின்ன அனுபவம் மட்டும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். கீரா வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஒரு மிக நெருக்கம் அப்படின்னு சொல்றதுல வந்து நான் உடன்பட மாட்டேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் தள்ளி நின்று தான் அவரோட நிறைய பார்த்துருக்கேன். குறிப்பா வந்து நான் வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கும்போது அந்த நான்டி டைல் புக் இருக்குங்களா, அந்த புத்தகத்துல வந்து அவருடைய கதவு அந்த சிறுகதை மூலமா தான் எனக்கு வந்து முதல்ல வந்து கீரா அறிமுகமானாரு. நான் வந்து ஊர்ல கிராமத்துல இருக்கும்போது எனக்கு வெறும் பெயர்களா அறிமுகமானவர்கள் பிற்காலத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில இந்த புத்தக தொழிலில் எடுத்த அந்த புத்தக தொழில நான் வந்து ஒரு தொழிலா எடுத்ததுனால எனக்கு பிறகு எல்லாரும் எனக்கு நெருக்கமாகறாங்க. அப்படிதான் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு சிறுகதை மூலமா ஒரு சாதாரண ஒரு பெயரா அவரை பத்தின எந்த பிரமிப்பும் பிம்பமும் இல்லாத ஒரு எழுத்தாளரா அறிமுகமானவர். பிறகு வந்து அவருடைய கதைகளை தொடர்ந்து படிக்கிறோம். அவருடைய கோகுல கிராமத்து மக்கள் இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து கிராமத்து மனிதன். இன்னும் சொன்னா கீரா எப்படி ஒரு கருத்தில் காட்டும் மனிதராக இருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு வெட்ட வெளியான ஒரு கிராமத்து மனிதன். நம்ம வந்து எழுத்து மொழியும் பேச்சு மொழியும் வேற வேறையா இருக்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். முதல் முறையா வந்து ஒரு மனிதர்கள் பேசுவதை வந்து எழுத்துல பார்த்ததை வந்து கீரா கிட்ட எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இது போதாது, தமிழ் இலக்கியம் படித்தேன், இது போதாதுன்ற புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு வந்து எழுத்தாளர் நான் மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. ஆசை வரும்போது நம்மளுடைய கதைகளை எழுதணும்னா நம்மளுடைய கிராமத்து மனங்களை தான் மண்ணின் மனிதர்களை தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட எதை நம்ம ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் வந்து எடுத்து படிச்சது வந்து கீராவுடைய எழுத்துக்களை.
நான் கீராவுடைய எழுத்துக்களை வந்து ஏதாவது ஒரு சிறுகதைகள் எடுத்துட்டு அவர் இந்த கதை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த கதை ஏன் நமக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுட்டு அந்த கதையை 2 முறை 3 முறை வாசிச்சிருப்பேன். எங்க வந்து என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாரு, என்ன சொற்றொடர்கள் வந்து அவருக்கு வந்து நம்மள வந்து ஈர்க்குது அப்படிலாம் வந்து ஒரு கதையை வந்து நான் வந்து அப்படி பிரிச்சு பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கதைகளை நான் எழுத ஆரம்பிச்சேன். அப்படிதான் என்னுடைய தொடக்க காலங்கள் வந்து இருந்தது. அதன் பிறகு புத்தக கடையோட தொடக்கம் அப்படி வந்த உடனே இன்னைக்கு கீராவோட நெருங்கிய மனிதர்கள் நமக்கு பழகுறதோ, நம்மளோட மனிதர்கள் கீராவோட பழகுறதோ அப்படின்னு போகும்போது நமக்கு கீரா மேல வந்து கீராவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படி வந்தது. அதன்படிதான் ஒரு ஒரு முதல் சந்திப்பா வந்து கீராவுடைய சந்திப்பு அப்படிங்கிறது நாங்க நிறைய முறை சந்திச்சிருக்கோம். முன்னாடி காவியா வாசகர் வட்டம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து காவியா பதிப்பகம் வந்து 2002, 3, 4 காலகட்டம் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல தொடர்ச்சியா வந்து ஒரு அண்ணா சாலையில உமாபதி அரங்கம்னு ஒண்ணு இருந்தது. இப்பவும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆனந்த் தியேட்டர்ல. அங்க வந்து கீராவை வந்து ஒரு நேர்காணலுக்கு அவரோட ஒரு கூட்டத்துக்கு அழைத்திருந்தாங்க. அங்க வந்து நான் கீரா, ஜெயகாந்தன் மாதிரியான ஆளுமைகள்லாம் பார்க்கிறேன். ஆனாலும் கூட பேச்சு வழக்கு அப்படிங்கிறது, அல்லது தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அவங்களோட. முதல் முறையா சில அவருடைய ஒரு 95வது ஆண்டா இருக்கலாம், வயதா இருக்கலாம் அவருக்கு. அப்போ வந்து முருகேச பாண்டியன், ராமசாமி இவங்களோட சேர்ந்து ஒரு நாள் முறையா கீராவுடைய வீட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தது தான் என்னுடைய ஒரு முதல் சந்திப்பு அல்லது வந்து ரொம்ப மிக நெருக்கமான சந்திப்பு அப்படின்னு சொல்லணும். எனக்கு வந்து ஆச்சரியம் தான். அன்னைக்கும் சந்திச்சதுலேருந்து அவருடைய 98வது பிறந்த நாள்ல வந்து ஒரு ஒரு பெரிய விழாவா எடுத்து கொண்டாடினாங்க. அதுல நானும் கலந்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை வந்து மிக ஆசைப்பட்டு நான் செய்த வேலைகள்ல ஒண்ணு. ஏன்னா, ஒரு பெரிய ஆளுமை அவர் இருக்கும்போது அவருடைய புத்தகங்கள்ல வந்து கையெழுத்து வாங்கணும், அவருடைய புத்தகங்களை வெளியிடணும், எதனா ஒண்ணாச்சு அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு வந்து அண்ணன் பிரபாகர் மற்றும் இளவேனில் போன்றவர்கள், நம்ம நண்பர் PNS பாண்டியன் போன்றவர்கள் வந்து ஒரு துணையா இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து எனக்கு வந்து ஏதோ கீராவுடைய கடைசி காலத்துல நானும் அவர் கூட சில சில மணித்துளிகள் இருந்தேன், சில புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டேன், அவரோட பேசினேன். அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் தான் இப்ப எனக்கு அவருடைய நினைவுகளா நிக்குது. அவருடைய படைப்புகள் வந்து எப்பவுமே வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு எப்பவுமே ஒரு ஆதாரமா நமக்கு வந்து இருக்கும். ஒரு ஆச்சரியமாவும் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும். ஸோ கீராவுடைய இந்த நினைவுகளோட இன்றைய ஒரு சின்ன தொடக்க உரைய நானு ஒரு முடிச்சுக்கிறேன். பிறகு வந்து ஏதாவது பேசணும்னா அப்படியே நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மிக்க நன்றி திரு வேடியப்பன் அவர்களே. நன்றி, நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. ரொம்ப கீராவை பற்றி ரத்தின சுருக்கமாக சொன்னீர்கள். அவர்களுடைய கதை நாங்க போன உடனே கைட்டு போட்டு கதையில சொல்லுங்க. அதுக்குதான் போனேன். எல்லாரும் மியூட் பண்ணிடலாம். எல்லாரும் இதுல தானே ட்ரை பண்ணோம். பேசுறவங்க மட்டும் ஆன் பண்ணிட்டு பேசலாம். எல்லாருமே ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் மைக்கு. பொன் ஏழுமலை தோழர் மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. கீராவை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கிடணும்னா அவர் எழுதின சிறுகதையான கதவை திறக்கணும், கதவை படிக்கணும். கதவு என்ற சிறுகதையை படிக்கணும். கதவு திறந்து அவரை முழுவதுமாக பார்க்கலாம், தரிசிக்கலாம் என்று சொல்ல தோன்றுகிறது. அருமையான பதிவு, அதாவது எழுத்தில் வராத பதிவுகளாக நீங்கள் சொன்னீர்கள். மிகவும் நன்றி. அடுத்து இந்த கதை சொன்ன இந்த தான்கிற கதையை பற்றி பின்னூட்டம் வழங்குவதற்காக மேனாள் பொதுச் செயலாளர் திரு ரவீந்திர பாரதி ஐயா இருக்கீங்களா? வாங்க. எப்பொழுதுமே பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிறவர் நம்ம மேனாள் பொதுச் செயலாளர். அவர் வந்து நிறைய பாராட்டுவார், குறையை திருத்துவார். அதுதான் ஒரு பெரிய முக்கிய காரணமாக இருக்கிறது. வாங்க ஐயா. ஐயா அவரு இணைஞ்சிருக்காருன்னு தெரியலையா? இல்லையா? உள்ளையா? இல்லையா? சரி சரி. அப்படின்னா முதல்ல கையை உயர்த்தினவங்க சாத்தூர் கணேசன் வாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று தான் என்ற தலைப்பில் இருந்த கதையை நம்ம தோழர் இளமாறன் அவர்கள் அனுபவிச்சு ரசிச்சு ஆராய்ஞ்சு அந்த கதையை வந்து ஒரு 4 பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கதையா இருந்தா கூட இவ்வளவு அனுபவிச்சு கதை சொல்றத வந்து நான் இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். அவ்வளவு அருமையாக அந்த கதையை சொன்னாங்க. நீங்க ஐயா சிவசுப்பிரமணியன் சொன்ன மாதிரி அந்த 5 நிலங்களை
கோடிட்டு காட்டின அந்த பேரை வந்து சொன்னது வந்து ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான். இந்த கதையில நன்றிங்க பொறுத்த ஐயா. மட்டும் என்னன்னா, தான் அப்படின்னு வச்சிருக்காங்க. தான்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய நபர்கள் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அது பலவிதமா இருப்பாங்க. அதைத்தான் வந்து எழுத்தாளர் வந்து என்ன செய்றாருன்னா, ஒருத்தர் வந்து சர்க்கஸுக்கு போறாங்க ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் துஷ்டிக்கு போறாங்க. ஒரு கூட்டம் கல்யாணத்துக்கு போறாங்க. இப்படி போகும்போது அந்த கூட்டங்கள் எந்த எந்த நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கு. அதனால வந்து கார பிடிப்போமா, வண்டிய பிடிப்போமா அப்படின்னு நினைச்சு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது இந்த முதலில் அந்த சொன்னாரு ஐயாவும் சொன்னாரு. அந்த முதலில் வந்து அவர் அந்த லாரியில ஏறும்போது கொச்சை வாடை அடித்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆமா. கொச்சை வாடை அடிக்கிறதுங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். எப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு துஷ்டிக்கு போற கூட்டம் வந்து அதிகமா இருக்கும்போது யாருமே வந்து சீவி, சிங்காரிச்சு, பொட்டு வச்சு, பவுடர் அடிச்சுட்டு, சென்ட் அடிச்சுட்டு போக மாட்டாங்க. உறுதியா போக மாட்டாங்க. கரெக்ட். அப்ப அந்த கூட்டங்கள் அதிகமா இருக்கு. அப்ப அப்படி இருந்தா கூட ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவனுக்கு வந்து இயல்பான தன்மை தான் இருக்கும். அதைத்தான் எழுத்தாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த வாடையுமே தன்னிடத்திலிருந்து வந்ததாக அடுத்தவரை குறை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எழுதியிருக்காரு. கீரா ஐயா. எவ்வளவு வந்து ஒரு அருமையான ஒரு இது. அதேபோல எதை நினைத்தாலும் சரி, ஒரு வண்டிய பார்க்கணும்னா அது தனக்காக, தான் மட்டும். என்ன அந்த அப்ப இவரு சொல்லியாச்சுன்னா அடுத்தவங்கலாம் அந்த வண்டியில ஏறி போயிருவாங்க. அப்ப இவங்க கொஞ்சம் ஃப்ரீயா போகலாம்ல அப்படிங்கிறத வந்து ஒண்ணொண்ணையும் அவருக்காகவே தனக்காக அந்த தான் என்ற அர்த்தத்துக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாரி சர்க்கஸுக்கு போறாங்க. இதுல வந்து இதையும் நம்ம சொல்லணும். சர்க்கஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அவர சுத்தி வந்து நல்லா மணக்குது. அங்க வந்து கொச்சவாடை அடிக்குது. இங்க வந்து நறுமணம் இருக்குது. நடக்குது. அப்ப மணக்குதுன்னா அவரை சுத்தி தான் இருக்கு. அந்த சுத்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது உண்மைதானே. சர்க்கஸுக்கு வரவங்க லேசாவா வருவாங்க. அ பெரிய பெரிய ஆளுகள் வருவாங்க. பிள்ளைகள கூட்டு வருவாங்க. நீங்க சொன்ன மாரி பூக்கள் வச்சிருக்கலாம், சென்ட் அடிச்சிருக்கலாம், பவுடர் போட்டிருக்கலாம். பலவிதமான மேக்கப்புகளோடு வந்து ஜில்லுன்னு தான் வருவாங்க. அப்படி வரம்போது, அவரை சுத்தி சுத்தி உட்கார்ந்தாலும் அந்த வாசனையும் தனக்காகத்தான், எனக்குத்தான் அப்படின்னு சொல்ற மாரி சொல்றாரு. அதத்தான் வந்து அந்த எழுத்தாளர் வந்து அவர வந்து அந்த தான் என்று தலைப்பு வச்சா கூட, அத பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்குற மாரி வந்து வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? கொஞ்சம் ஒரு சில பேர் இத பிரிச்சு பார்க்க தெரியலன்னா கொஞ்சம் சந்தேகம் வரும். எப்படி சந்தேகம் வரும்னா, என்ன வந்து அப்ப அங்க இருக்கிற ஆளுகள்லாம் வந்து குறைச்சு சொல்லிட்டாரோ, இங்க இருக்கிற ஆளுகள்லாம் வந்து கூட்டி சொல்லிட்டாரா அப்படின்னு இல்ல. இருந்தாலும் எல்லாமே மனிதனுடைய இயல்பு அப்படித்தான் இருப்பாங்க. அதை ஒரு சில பேர் வந்து தானா தான் இருக்குமோ, நம்ம தான் இருக்குமோ, அந்த செயல்ல வந்து நம்ம தான் ஈடுபட்டோமோ அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். ஒரு அருமையான ஒரு கதை. ஐயா இளமாறனுடைய அந்த கதை சொல்ற பாங்க வந்து நானு ரொம்ப ரசிச்சேன். இப்படியும் வந்து நன்றிங்க ஐயா. கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்ற மாரி இருந்துச்சு. அருமை இளமரன் ஐயா அவர்களுக்கு. அதேபோல் நன்றிங்க ஐயா ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா அதேபோல் ஐயா கீராவும் நானும் என்ற தலைப்புல வந்து வேடியப்பன் ஐயா தோழர் அவர்கள் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரை எழுத்துகளில் வராத, நம்மளுக்கு கேள்விப்படாத செயல்களாக ஒரு சில செயல்கள் சொன்னாங்க. ஆனா, எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, கீரா அவர்கள் வந்து எத எத வந்து அனுபவிச்சிருக்காரோ, அதை வந்து பூராமே கதையாவே கொண்டாந்துருக்கிறார். அதை கதை மாந்தர்களை வந்து உருவகிச்சிருப்பாரு. ஆ இப்படி நெறைய பேர் இன்னைக்கு வந்து கீராவனானும் சொல்றாங்க. இத வந்து எதையும் வந்து கதையா அவர் வந்து குறிப்புகள் இருக்குதா? கதையா எழுதி வச்சிருக்கிறாரா? அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அ இருந்தா கூட அந்த இது இன்னும் நல்லாவா இருந்திருக்கும். அது ஒருவேள அந்த இதெல்லாம் விட்டுட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா கீராவும் நான் சொல்லக்கூடிய பகுதியில வரக்கூடிய அந்த கருத்துக்களும் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் போல இருக்குது. ஐயா வேடியப்பன் அவர்களுக்கும் நன்றிகளும், வாழ்த்துக்களும், வணக்கமும். அதே ஒரு இளமாறன் அவர்களுக்கு மீண்டும் ஆம் பாராட்டுக்களையும், வாழ்த்துக்களையும், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றிங்க. நன்றிங்க நன்றி ஐயா. நன்றி தோழமையே. அருமையா சொன்னீங்க. அந்த சூழ்நிலையை வைத்தே தான் துர்நாற்றம் அடிக்குது, நறுமணமும் வருகிறது நீ செய்யற. அப்படிங்கிறது. சூழ்நிலையின் அடிப்படையில் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா சுட்டி காட்டினீங்க. அடுத்து அரசியல்வி அம்மா கையை வைத்திருக்கீங்க, வாங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் எப்படியோ வந்து கலந்துக்கணும், சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்துட்டு சுருங்க சொல்லி விளங்க வைத்தாரு. நிகழ்ச்சி அவரு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இன்றைய கதை
தமிழ் வகுப்புல உட்கார்ந்த மாதிரியே இருந்துச்சு. தமிழ் வகுப்புல நிச்சயமா. எங்க மாணவர்களுக்கு நாங்க திருக்குறள் நடத்துனா எப்படி அத வாசிச்சு பொருள் சொல்லி அப்புறம் கடைசியா தொகுத்து சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு விளக்கம் ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது. கதை விளக்கம் இதெல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த இடத்துல என்னோட தோழி நன்றிங்கம்மா. ரேவதிக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த புக்கு ராஜநாராயணன் ஐயாவோட புக்கு எனக்கு கிடைக்கல. அவதான் சாத்தூர்ல இருந்து எனக்கு வாங்கி கொடுத்திருந்தா. 2 நாள் முன்னாடி தான் வந்துச்சு. நான் அந்த முக்கிய வார்த்தைகள் எல்லாம் கோடு போட்டு வச்சிருந்தேன். அத நீங்க எல்லாம் விளக்கம் கொடுத்தீங்க. அந்த துட்டி அதெல்லாம் எனக்கு துக்கம்னு இது பண்ணாலும் அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக இருந்தேன். அதை நீங்க கரெக்டா சொன்னீங்க. 2-3 இதெல்லாம் நான் 4-5 இது குறிச்சு வச்சிருந்தேன். சில வார்த்தைகள் மட்டும் இல்ல, வாக்கியத்துக்கும் விளக்கம் கொடுத்தீங்க. அந்த தான்ங்கிறத எந்தெந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காருன்னு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க வாய்ஸ் பிடிச்சிருந்தது, உங்க விளக்கங்கள் பிடிச்சிருந்தது. கடைசி வரைக்கும் அந்த ஆர்வம் குறையாம சொன்னீங்க பாருங்க, சிரிச்ச முகத்தோடைய நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி கதைகள் வந்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். அடுத்து அந்த கதையை நான் படிக்கும்போது மேலோட்டம், அதாவது ரொம்ப ஆழ்ந்து படிக்கல, ஒரு விஷயம் மட்டும், எல்லாமே இயற்கை சார்ந்த பேராவே அந்த கதாபாத்திரங்களுக்கு வச்சிருக்காருன்னு மட்டும்தான் நான் நினைச்சிருந்தேன். அதை அண்டர்லைன் பண்ணியிருந்தேன். ஆனா நீங்க வந்து அத ஐவகை நிலத்தோட ஒப்பிட்டு இது பண்ணிருக்கீங்க. ஒரு ஆய்வே பண்ணிட்டீங்க. நீங்க ஆய்வு பண்ணி அதையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டீங்க. ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள். நன்றிமா. வணக்கம். நன்றிமா. தோழர் ஒரு சின்ன கருத்து. யாராவது பின்னூட்டம் வழங்க இருக்கிறீங்களா? சிவசுப்ரமணிய தோழர் ஒரு சின்ன கருத்து. அதாவது இந்த துஷ்டி அப்படின்னு சொல்றது வந்து துட்டின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இது இப்ப இருக்கிற வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது துட்டின்னு சொல்லலாம், கேதம்னு சொல்றாங்க, சாவு வீடுன்னு சொல்லுவாங்க, ஏலவுன்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது. அத வந்து அந்த நேரத்துக்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதே போல கீரா ஐயா அவர்கள் அந்த கதையில வந்து கொண்டாந்துருக்காங்க. அதுக்கு சொல்றதுக்காக தான் நான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. வாழ்க வளமுடன். சரி, நன்றி. அடுத்து பின்னூட்டம் வழங்க யாராவது வர்றீங்களா? மேரி ரோஸ்லி. பின்னூட்டம் வழங்க யாரும் இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம். வாங்க, பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்கள் வாங்க, நிறைவாச்சு. தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேடியப்பன் சார் சொன்னது ரொம்ப இதா இருந்தது. அவருடைய மினுமினுப்புன்னு தானே அந்த சிறுகதை தொகுப்புன்னு நினைக்கிறேன். அதை போல மேலும் பல கதைகளை அவர் எழுத வேண்டும். கவிஞராகவும் இருக்கிறார், அவரை செய்யணும். கிராவோடு பயின்ற அனுபவம், தன்னுடைய அனுபவங்களை மிக அருமையா இருந்தது. கலையிலப்புறம் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். இந்த அந்த கதை வந்து அங்க உள்ள மக்கள்ல பல பேர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த உச்சிமலை மட்டும் இல்ல, உச்சிமலை வந்து சர்க்கஸ் போறப்ப எல்லாரும் சர்க்கஸ் தான் வராங்கன்னு சொல்றான். ஆனா பக்கத்துல ஒரு வார்த்தை கேட்டா, அவர் வந்து ஒரு துஷ்டிக்கு போறோம், அது அந்த கிராமத்து வாசல துஷ்டிக்கு போறோன்றது அந்த இசெல்லாம் வராது, துஷ்டிக்கு போறோம் அப்படின்ற மாதிரி. ஆனா அவ எப்படி இருக்கான்னா சில்க் சேலை கட்டி இருக்கா. துஷ்டிக்கு போறவங்க அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவளுக்கு வந்து சுஷ்டிக்கு போறப்ப கூட ஒரு சில்க் சேலையை கட்டிட்டு போற ஒரு மனோபாவம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த முக்கியமான ஆள்கள் வந்தாதான் அந்த பாடி எடுப்பாங்க. அந்த கிராமங்கள்ல பாடி எடுத்துடலாமாப்பா, யாரும் வரணுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அவ என்ன சொல்றா, நாங்க போய் தான் தூக்கணும் அப்படின்றா. நாங்க போனாதான் அந்த பாடியவே எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து உச்சிமலை சர்க்கஸ்க்கு போறான், அவனுக்கு முக்கியம் வந்து சர்க்கஸா தான் இருக்கு. ஆனா அந்த துஷ்டிக்கு போறவளுக்கு என்ன இருக்குன்னா, இவத போனாதான் தூக்குவாங்க. சரி, இப்படிதான் 2 பேர் இருக்காங்கன்னா இன்னொருத்தன் வரான். அவன் வந்து என்ன சொல்றான், இது கல்யாண மாசம், இது எல்லாம் கல்யாணத்துக்கு போற கூட்டமா இருக்குன்றான். அவன் வந்து கல்யாணத்துக்கு போறான்.
அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குரிய அவங்க என்ன நோக்கத்துக்காண்டி போறாங்களோ அதான் எல்லாரும் போவாங்க அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். இவன் வந்து அது இடைச்செவல் வந்து சங்கரங்கோயில் பிரிவு வந்து கோயில்பட்டியில இருந்து சங்கரங்கோயில் பிரிகிறதுக்கு முன்னாடி நாலாட்டின்புதூர் வரும். நாலாட்டின்புதூர் தாண்டி ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி இடைச்செவல் வரும். இடைச்செவலுக்கு வந்து திருநெல்வேலி கயத்தாறுல இருந்து வர பஸ் தான் வரும். அந்த பஸ் எதுவுமே நிக்க மாட்டேங்குது. அப்ப அவன் என்ன சொல்றான், ஒரு 4 எட்டு நடந்து நாலாட்டின்புதூர் போயிடலாம், நாலாட்டின்புதூர் போனா சங்கரங்கோயில இருந்து வர்ற கழுகுமலை சங்கரங்கோயில இருந்து வர பஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கான். ஏன்னா இவன் பஸ்ல வரணும், மத்த ஆள்கள்லாம் போயிடணும்னு. இவன் சொன்னதை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஆனா யாராவது போனாங்களான்னா யாருமே போல. எல்லாருக்கும் எவனோ ஒருத்தன் ஏமாளி போனா போட்டோம், நம்ம வந்து நம்ம சௌரியமா போயிரும் அப்படின்ற நினைப்பு. அப்ப அந்த தான்றத ஒவ்வொரு இதா கீரா வந்து அப்படியே கட்டமைச்சு வர்றாரு. துஷ்டிக்கு போறவன் தான் போனா தான் எடுப்பேன்றாங்க, கல்யாணத்துக்கு போறேன் எல்லாரும் தான் கல்யாணத்துக்கு தான் போறாங்கன்னு நினைக்காங்க, அவன் வந்து சர்க்கஸ் தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். அவன் இந்த தான்றவன் எப்படி இருக்கான், கெட்ட வாடை வந்தாலும் தன்ட்ட தான் வருதுன்னு நினைக்கான், நல்ல வாடை வந்தாலும் தன்ட்ட இருந்து தான் வருதுன்னு நினைக்கான். அதுலயும் அவன் வந்து இதாகிறது இல்ல. அப்படி ஒரு கட்டமைப்பு பண்ணி அதுல வந்து அவ வீட்டுக்காரம்மா பாக்குற தோரணை, நான் சொன்னது சரியா இருக்கா பாரு, நான் தான் ஒரு எல்லாம் உலகம் தெரிஞ்சவன் பாரு அப்படின்ற மாதிரி இது பண்ணி எல்லாம் கடைசியில முடிச்சு விட்டுறாரு. ஒரு தான்ற அகங்காரம் இந்த சமூகத்துல ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த வகையில இருக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, அது கல்யாணத்துக்கு போறவரா இருந்தாலும் சரி, சர்க்கஸ்க்கு போறவராக இருந்தாலும் சரி, அவரு துஷ்டிக்கு போறவராக இருந்தாலும் சரி, அந்த பஸ்காரனுக்கும் அப்படித்தான் இருக்குன்றார். பஸ் நிக்க வர்ற மாதிரி வந்துட்டு போக்கு காட்டிட்டு போயிடுறான். இன்னொரு லாரியும் அந்த மாதிரி போயிடுறான். ஒரே ஒருத்தன் தான் இறக்கப்பட்டு வந்து நிக்கிறான். இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். நீங்க இது சம்பவம் நடந்து எவ்வளவு நேரம் இருக்கும், ஒரு மணி நேர நிகழ்வை ஒரு கதையை கொண்டு வந்து மனிதர்களின் மனநிலை எப்படி இருக்கு, தான் என்ற இது எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்ற மனநிலை எப்படி இருக்குன்னு லேசா அடிச்சுட்டு போயிட்டார். ஒரு சிக்கலான மனவியல் இதை ஒரு சின்ன ஒரு மணி நேர நிகழ்வில் மிக அற்புதமாக சித்தரித்து சொல்லியிருக்கார். இளமாறன் அவங்க வந்து ரசிச்சு சொன்னார். அதான் எனக்கு ரொம்ப ஒவ்வொரு இதையுமே ரசிச்சு சொன்னார். ஒவ்வொரு இதையும் ரெஃபர் பண்ணி செஞ்சு இது கரிசல் வார்த்தைகள் நிறைய வருது இதுக்குள்ள நிறைய ஒவ்வொன்னுமே அந்த தெய்வ கடாட்சம் அதைத்தான் சொல்றான். தெய்வ கலாச்சாரத்துல தெய்வ கலாச்சாரம்ன்றான். இவங்களுக்கு வந்து தெய்வம் எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும். சர்க்கஸ் ஒளி எப்படி இருக்கும், பிரகாசமா அங்கிட்டு அடிச்ச உடனே இவன் இறைவன் சன்னதிக்கு வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு வேற உயர் வகுப்புல எடுத்திருக்கான். இவனே பஸ்ஸுக்கு இல்லாம போறவன் தான், டவுன் பஸ்ஸுக்கு போறவன் தான். அங்க போய் உயர் வகுப்புல எடுக்காட்டி என்ன, ஆனாலும் தான் அங்கேயும் ஒரு இதுக்கு போறோம், நம்ம ஒரு உயர் வகுப்புல போய் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்றது. அந்த இதெல்லாம் மிக அருமையா சொன்னாரு, மிக ரசிச்சு சொன்னாரு. அவரு டீச்சரா இருக்காரான்னு தெரியல, ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரியான ஒரு வாத்தியார் கிடைப்பதற்கு. நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தான் என்பதற்கு அழகாக விளக்கம் கொடுத்தீர்கள், மிக்க நன்றி. அடுத்து பதிவு பின்னோட்டத்தை வேணா பார்த்துடலாம். ஐயா, நான் ஒரு அகிலன் நூலகர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் பேராசிரியரே. பிற சொல்லுங்க. சொல்லவா? இப்ப இல்ல பிற வாய்ப்பு கொடுப்போம். அகிலன் நூலகர் தோழர் இளமாறன் அவர்கள் கதையை அனுபவித்து ஆராய்ச்சி செய்து சொன்னது கீராவின் எழுத்துக்கு கிடைத்த வெற்றி, வாழ்த்துக்கள். பிறகு குருலட்சுமி, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் சகோதரரே, பேச்சு உடல் மொழி அருமை, வாழ்த்துக்கள். அடுத்து இளமாறன், அனைத்து தமிழ் தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். அடுத்து புனிதவதி, கதைக்களத்துக்கு கூட்டிச் சென்ற தோழர் இளமாறன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேரி ரோஸ்னி, தோழர் இளமாறன் கதை சொல்லும் விதம்
சிறப்பு. தாமதமாக இணை நேர்ந்ததில் வருத்தம். பாராட்டுகள். பதிவு பண்ணட்டும், அவ்வளவுதான். அடுத்து பொதுச் செயலாளர் அவர்களே, நாளை நிகழ்வு நாளை நிகழ்வுக்கு கதை போயிடலாமா? வந்து நிகழ்வு சொல்றீங்களா? நாளை கதை வழி வழி. கதை சொல்லி வந்து முனைவர் சக்குனம். இவர் வந்து நாலாட்டின்புதூர்ல உள்ள KR ஆர்ட்ஸ் காலேஜ்ல தமிழ் துறையில வேலை பார்க்காங்க. நாளைக்கு கீராவோடு நெருங்கி பழகிய சாத்தூரை சேர்ந்த எழுத்தாளர் பிரதீபன் அவர்கள் கீராவும் நானும் என்ற தனது அனுபவ பகிர்வை பகிர வருகிறார். நன்றி பொதுச் செயலாளர். அடுத்து கீராவும் நானும் என்ற தலைப்பில் இன்னைக்கு இருக்கா வேடியப்பன் ஐயா? வணக்கம் ஐயா, சொல்லுங்க. இருக்கேன். ஏதாவது நிறைவா சொல்லணும்னா சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, நம்ம பேச இன்னொரு நாளைக்கு ப்ரிப்பேர் தான் ஆகணும். நான் இன்னொரு கதையை சொல்றது ஏதாவது ஒன்று நான் கலந்துக்கிறேன். ஒரு கதையை கொடுத்து நான் படிச்சுட்டு நான் பேசுற மாதிரி ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் அப்படி முடிச்சு ஓடி வந்ததுனால எனக்கு கொஞ்சம் சிம்பிளா முடிச்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு இதே மாதிரி நம்மளோட கூட்டத்துல நம்ம தோழர் சொல்லிட்டு நீங்க டைம் சொல்லுங்க, நான் ஒரு கதையை படிச்சுட்டு பேசுறேன் நானு. நன்றி நன்றி. அடுத்து இன்னைக்கு கதை சொன்ன பேராசிரியர் இளமாறன் அவர்கள் ஏதாவது சொல்ல நிறைவா சொல்றேன்னு விரும்புகிறீர்களா? ஆமாங்க ஐயா, ஒரு நிமிடம். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய புனிதவதி அம்மையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கல்லூரியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் இலக்கிய மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை இருக்கக்கூடிய அந்த 3 வேந்தர்கள் சொல்லுவோம் இல்ல, வனிதா அம்மையார், ராஜேந்திரன் ஐயா, புனிதவதி அம்மையார் 3 பேரும் என்னுடைய தமிழுக்கும் என் தமிழ் ஆர்வத்திற்கும் எப்பொழுது கேட்டாலும், ஒரு உதவி கேட்டாலும், இல்லை என்னுடைய எழுத்துக்களை கொடுத்து படிக்க சொல்லுங்க, இல்ல திருத்தி கொடுக்க சொன்னாலும் அது எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம, எந்த ஒரு நேர காலம் பார்க்காம அதை படிச்சுட்டு ஒரு வேலை வலு சூழ்ந்த இந்த ஒரு வாழ்வியல் ஒரு சமூகத்தில் ஒரு படிச்சுட்டு வந்து இது நல்லா இருக்கு, இதை திருத்துங்க இப்படி சொல்றது பெரிய விஷயம். ஏன்னா நாம் வந்து குறை கூற பழகியே வளர்ந்துருக்கிறோம். ஆனா நிறைய கூறி ஒரு இது நல்லா இருக்க, இது பண்ணுங்க, ஒவ்வொரு கதைக்கும் ஒரு உத்வேகம் கொடுத்து ஒரு ஆர்வத்தை ஊட்டி என்னை வளர்த்து கொண்டு இருக்கிற இந்த தமிழ் துறைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த காணொலி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி பேராசிரியர் இளமாறன் அவர்களை. அடுத்து கீராவினுடைய மைந்தர் திரு பிரபாகரன் ஐயா, ஏதாவது நிறைவா சொல்றீங்களா? ஐயா பிரபாகர் எது சொல்றீங்களா? பிரபாகர் ஐயா எதுவும் நிறைவா சொல்றீங்களா? அவர் கதை சொன்ன விதம் அருமை. அந்த விட்டு விட்டா எடுத்து அருமையா சொன்னார் அவரு. அந்த அந்த பேச்சு மொழியில அவர் எழுதுனத அப்படி அப்படியே எடுத்து நிறுத்தி அவ்வளவு அருமையா சொன்னார் அவர். கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா. நான் கீரா பையன் ஐயா. வணக்கம். சொன்ன இப்பதான் தெரிஞ்சது, மைக்னு சொன்னவர் தான் தெரிஞ்சதுங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய இந்த வார்த்தைகள் நான் தந்தையிடம் இருந்து வருவதான எடுத்துக்கொள்கிறேன் ஐயா. அந்த அந்த பேச்சு மொழி இருக்க, அவருடைய எழுத்துல அந்த பேச்சு மொழி தான் பெஸ்ட். அந்த கீராவை இவ்வளவு வசதி கொண்டு போனதுக்கு முக்கிய காரணம் அந்த பேச்சு மொழி எழுத்து தான். கண்டிப்பா அந்த எழுத்து இருக்க,
அது அவருக்கே சொந்தம். அவருக்கு உண்மை. உருத்தான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எது எடுத்து விரிச்சு வாசிச்சாலும் அப்படியே ஈர்க்கும். அந்த மாதிரி இருக்கும். சத்தியம், உண்மைங்க ஐயா அது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க சொல்றத நான் ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது நன்றிங்க ஐயா. சரி, தமிழுக்கான ஒரு நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. ஐயா பிரபாகரன். நாம எல்லாம் இப்போ இன்னைக்கு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த கதையில நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கதையில ஒருத்தர் வந்து சர்க்கஸுக்கு போறாரு, அதாவது கேளிக்கைய அனுபவிக்கிறதுக்கு. ஒருத்தர் வந்து துக்க வீட்டுக்கு போறாரு, ஒருத்தங்க கல்யாண வீட்டுக்கு போறாங்க. இத பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் போறத புறநானூற்றுல ஒரு பாட்டு வரும். ஒரு வீட்டில் சாவுப்பறை ஒலிக்க, பாட்டை சொல்வதை விட பொருளை சொன்னா செய்தார். ஒரு வீட்டில் சாவுப்பறை ஒலிக்க, ஒரு வீட்டில் மங்கள இசை முழங்க. இப்படி பக்கத்துல அடுத்தடுத்த வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கும். அந்த அப்படி நடக்கக்கூடிய உலக வாழ்க்கையை கீரா அவர்கள் இந்த கதையின் மூலம் பிரதிபலித்து காட்டுகிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பலரும் வந்து இணைந்தது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. இதே போல நாளைய நிகழ்வுக்கும் பலரும் இணைந்து பயணிப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பும் நன்றியும்.